ஓகே ராமடி. EVS chapter number 4 animals around us. படிங்க. என்னடா ஃபஸ்ட்டு அந்த ரிமெம்பரிங் ஸ்கில் இருக்குது பாரு, அதுலேருந்து படி. லேர்னிங் அவுட்கம் அதுலேருந்து படிச்சுட்டு கீழே வாங்க. Remembering skill. Name some animals found in the polar regions. All animals found in all regions. படிங்க. Name some animals which have on their body. All animals have fat on their bodies. All animals eat the snake. See. All animals eat the same kind of food. படிமா. லேர்னிங் அவுட்கம்ஸ் படிங்க, அது முடிச்சுட்டு. Learning outcomes. The learner knows about the various habitats of animals. Knows about the body coverings of animals. Understands the feeding habits of animals. Knows the organs for breathing in animals. Understands how different animals move. ஓகே. ரிமெம்பரிங் ஸ்கில்ஸ் பாருங்க. நேம் சம் அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் த போலார் ரீஜியன். போலார் ரீஜியன்னா என்னது? குளிர் வேணும். அப்படி குளிர் இடம்லாம் கிடையாது. ஊட்டி கொடைக்கானல் தான் குளிரும். அது போலார் ரீஜியனா? போலார் ரீஜியன்னா என்னது? பனி இருக்க இடம், பட் அது கிடையாது. ஓகே. போலார் ரீஜியன் இன் த சென்ஸ் எர்த் இருக்குல்ல, ஓகே, எர்த்தில் நார்த் போல் சவுத் போல், புரியுதா? 2 போல் இருக்குல்ல. நார்த் போல், நார்த்னா மேலே, சவுத்னா கீழே. சவுத் போல் இருக்கா? ஸோ இந்த நார்த் போல் கிட்ட இருக்கிற ரீஜியனோ சவுத் போல் கிட்ட இருக்கிற ரீஜியன் தான் போலார் ரீஜியன் சொல்லுவாங்க. புரியுதா? அங்கே தான் வந்து சூரியன் ஒளி வந்து இப்படி எர்த்து இருக்கும்போது சூரியன் ஒளி இங்கே படும்போது இங்கே படாது. புரியுதா? பால் மேலே கீழே படாது. ஸோ படாமல் இருக்கும்போது வெப்பம் அதிகமாக இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த இடம் குளிராக தானே இருக்கும். ஸோ ஐஸ் ஃபார்ம் ஆகும். புரியுதா? அதனால தான் இங்கே மேலேயும் கீழே அண்டார்டிகாவும் மேலே ஆர்டிகாவும் என்ன எப்படி இருக்கும்? ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ ஓகேவா? அந்த ரீஜன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா போலார் ரீஜியன். ஓகே. நியர் டு நார்த் போல் சவுத் போல் அங்கே இருக்கிற ரீஜன் வந்து போலார் ரீஜியன். சரியா? ஓகே. ஆர் ஆல் அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் ஆல் ரீஜியன்ஸ்? எல்லா அனிமலும் எல்லா ரீஜன்லேயும் இருக்குமா? எஸ் ஆர் நோ? ஓகே. எதனால்? சில அனிமல்ஸ் அந்தந்த ரீஜியன். அதுதான் எதனாலன்னு கேட்குறேன். கொஸ்டினே திரும்ப சொல்கிற நீ ஏன் இருக்க முடியாது? ஓகே, கொஞ்சம் கரெக்டு. ஓகேவா? அந்தந்த அனிமல்ஸுக்கு வந்து ஓகே ஃபிசிக்கல் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து பாடியோட பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரு ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி அது பல கோடி வருஷமாக மாற்றி வச்சுருக்கோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பென்குயின். ஓகேவா? பென்குயின் வந்து நியர் டு த சவுத் போலில் தான் இருக்கும். ஓகே. ஏன்னா வந்து அங்கே கொஞ்சம் குளிராக இருக்கும், ப்ளஸ் அது கடல் ஓரத்தில் கொஞ்சம் அந்த ஐஸ்க்கு இருக்கிற இடம் அது அதை சார்ந்து இருக்கும். ஓகேவா? அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஹாட்டான ரீஜனில் இது பண்ணால் அது உடம்பு வந்து டக்குன்னு மாற முடியாது அதால். புரியுதா? ஸோ செத்துரும். ஓகே. அதே மாதிரி வெயிலில் இருக்கிற எதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குளிரான பிரதேசத்தில் வச்சோன்னா அதாலேயும் வந்து அதோட பாடி வந்து தாங்காது. சரியா? ஃபிசிக்கலாகவே அதோட ஸ்ட்ரக்சர். இப்போ பேர்லாம் இருக்குல்ல, போலார் பேர்லாம் ஏன் அந்த குளிரெல்லாம் தாங்கிட்டு அது இருக்குன்னா போலார் பேருக்கு ஃபர் இருக்கும். ஓகேவா? உடம்புல வந்து ஃபர் இருக்கும். நம்ம எப்படி உள்ளன் போடுறோமோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபர் வந்து அதை வந்து இது பண்ணும், டிஃபெண்ட் பண்ணும். ஈவன் வந்து ஐசி கோல்டாக இருந்தால் கூட அது பாடியை வார்மாகவே வச்சுக்கும். புரியுதா? ஸோ அந்த ஃபர் ஏன் ஃபார்ம் ஆச்சுன்னா அது கோல்டாக இருக்கிறதுனால தான் ரொம்ப வருஷம் இதாகி அது உடம்புல வந்து ஃபர் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி. சரியா? அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கும். புரியுதா? இப்போ ஹியூமன்ஸுக்கு எப்படின்னா, இப்போ ஹியூமன்ஸ் வந்து எல்லாருமே ஒரே கலரில் இருக்கமா? இப்போ இந்தியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருப்போம். ஓகேவா? கொஞ்சம் வெஸ்டர்னில் இருக்கிறவங்க, கொஞ்சம் நார்த் சைடில் இருக்கவங்கலாம் ஒயிட்டாக இருப்பாங்க. ஏன் அப்படி? ஓகே. ஏன் நம்ம பிளாக் ஆகிறோன்னா, இப்போ நம்ம சன்லைட் வந்து நம்ம உடம்புல படும்போது என்ன ஆகும்?
ஸ்கின் வந்து பேர்ன் ஆகும். கரெக்டாக ஸ்கின்ல வந்து ஹீட் ஆகும். இந்த ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம உடம்பு என்ன பண்ணுன்னா ஸ்கின் கலரை வந்து டார்க் ஆக்கும். ஓகே, ஸ்கின் கலர் டார்க் ஆக ஆக நம்ம மேலே வெயில் படும்போது நம்ம உள்ளே போகாது அந்த ஹீட்டு. புரியுதா? டார்க் ஆக்கிட்டா. ஸோ அதனால தான் ஆஃப்ரிக்காலெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே வெயில் ரொம்ப அதிகம். புரியுதா? ஸோ நம்ம ஊர்லெலாம் வந்து வெயிலும் இருக்கும் குளிரும் இருக்கும். ஸோ நம்ம மீடியமாக இருப்போம். இதுவே நார்த் சைடில் இருக்கிறவங்கலாம் பார்த்தோன்னா அமெரிக்கன்ஸு ஈவன் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய அங்கெல்லாம் பார்த்தோன்னா நல்லா ஒயிட்டாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே வெயில் அவ்வளோ அடிக்காது. புரியுதா? ஸோ வெயில் அடிக்காததுனால அவங்க ஸ்கின்னு வந்து அது அவங்க பாடி வந்து ஸ்கின்னை வந்து கலராக மாற்றாது. புரியுதா? அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி ஒயிட்டாகவே வச்சுக்கோம். புரியுதா? ஸோ இப்படி தான் அது ஒரு நாளில் ஒருத்தங்களுக்கு அப்படி நடந்துடாது. ஓகேவா? அதெல்லாம் வந்து ரொம்ப ஜென்ரேஷனாக வந்து ஜீனில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் அப்படியே மாறும். இன்கேஸ் இப்போ இந்தியாவில் வந்து அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்தியாவில் வந்து நீ அடுத்த வருஷத்துலேருந்தே யூஎஸ் மாதிரி நல்லா குளிராகவே இருக்கணும். ஏன் டக்குன்னு நம்மலாம் வெள்ளையாகிட மாட்டோம். புரியுதா? இப்போ குளிர் ஒரு 100 200 300 வருஷமாக அப்படியே போயிட்டு இருக்குன்னா நம்ம அடுத்த ஜீனில் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அந்த குழந்தை அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை மாறி கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட்டாக மாறுவோம். புரியுதா? ஓகே, எப்போவுமே ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி அதை தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சிலதை வந்து சீக்கிரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், சிலதை வந்து ரொம்ப வருஷம் எடுத்துக்கும். புரியுதாம்மா? ஓகே, ஸோ அதுதான். ஸோ எல்லா ரீஜன்லேயும் எல்லா அனிமலும் வாழ முடியாது. ஓகேவா? அதே மாதிரி எல்லா ரீஜன்லேயும் எல்லா லிவிங் பீயிங்ஸும் இருக்காது. சரியா? ஓகே. Do all animals eat the same kind of food? Say yes or no. No. எதனால? உனக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சிலது ஹெர்பிவோரஸா இருக்கும், சிலது ஆம்னிவோரஸா இருக்கும், சிலது கார்னிவோரஸா இருக்கலாம். ஓகே ஓகே, ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது ஓகே, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்ட். பட் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்கும்ல. ஓகே, அது வந்து எதனால் அப்படின்னா அந்தந்த அனிமல்ஸுக்கு ஈவன் ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு டைஜஷன் நம்ம ஆல்ரெடி படித்தோம்ல, டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு ஒன்று படித்தோம்ல. நம்ம படித்தோம், கௌஷிக் படித்தானா? அவன் படித்தானா? ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அனிமல் டு அனிமல் வேரி ஆகும். ஓகே, ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ அனிமல். ஓகேவா? அனிமல் டு அனிமல், நம்மளும் அனிமல் தான். பட் வி ஆர் கால் ஹியூமன்ஸ். நமக்கு பேர் நம்ம ஹியூமன்ஸ்னு வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அதாம்மா, வி ஆர் ஆல்சோ அனிமல்ஸ். ஓகே, ஸோ நமக்கு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. இப்போ வந்து பேர்லாம் இருக்குது. பேர் வந்து ராவாக சாப்பிடும். எல்லா அனிமலுமே நான் குக் பண்ணியாக சாப்பிடுது ராவாக சாப்பிடும். புரியுதா? இப்போ நம்ம ராவாக சாப்பிட முடியுமா? டைஜஸ்ட் ஆகுமா? ஆகாது. ஓகே, நான் மீட்டை சொல்கிறேன். சரியா? மீட் வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. சரியா? அதே மாதிரி சில அனிமல்ஸ்லாம் வந்து பாம்பு கொத்துனா கூட அதுக்கு எதுவும் ஆகாது. பட் நமக்கு வந்து பாய்சன், பாம்பு கொத்துனா நம்ம செத்துறோம். புரியுதா? ஸோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம எவ்வளோ பெருசாக இருக்கோம், நம்ம பிளட்டு ப்ளஸ் நம்மளோட ஜீனு, டிஎன்ஏ, டைஜஸ்டிவ் சிஸ்டமு எல்லாத்த பொறுத்து நம்ம எப்படி உடம்பு அமைப்பு இருக்குது எல்லாத்த பொறுத்தும் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாறும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து ஃபுட்டை வந்து செலக்ட் பண்ண மீன்ஸ் அதுவும் ஜீன்ஸ்லேயே வந்துடும். சரியா? ஸோ இவங்க இதெல்லாம் வந்து கார்னிவோர்ஸ், இதெல்லாம் ஹெர்பிவோர்ஸ், இது வந்து ஆம்னிவோர்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஏன்னா அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த மாதிரி, அது வேறு எதை சாப்பிட முடியாது. புரியுதா? இப்போ வந்து அனகோண்டாலாம் இருக்குல்ல, அனகோண்டா, அதுக்கப்புறம் வந்து மலைப்பாம்புலாம் இருக்குல்ல, மலைப்பாம்புலாம் வந்து அப்படியே சாப்பிட்றோம் முழுசாவே. பார்த்துருக்கல்ல? ஒன்றும் இல்லை, அப்படியே இது சுற்றி டைட்டாக நம்ம எலும்பு எல்லாத்தையும் நுறுக்கி சாகடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே முழுங்கிடும். ஏன்னா அதால் பிச்சுலாம் சாப்பிட முடியாது. பாம்பால் எப்படி பிச்சு சாப்பிட முடியும்? புரியுதா? அப்படியே முழுங்கிட்டு அது பாட்டுக்கு அங்கேயே ஒரு வாரம் கிடக்கும், அப்படியே டைஜஸ்ட் ஆகிடும். ஆமாம், நான் அப்புறமா வீடியோ காட்டுறேன். ஓகேவா? ஸோ அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். புரியுதா? ஓகே, சில இதெல்லாம் மாடு அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது, அனிமல்ஸ்லாம் இருக்குது. அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம வயிறு இல்லாமல் இங்கே ஒரு இறைப்பை மாதிரி இருக்கும். என்ன பண்ணுன்னா சாப்பிட்டதை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கும் உள்ளேயே. அதை அதுக்கப்புறமா எடுத்து ஆசை போட்டு சாப்பிடும். புரியுதா? ஆமாம், வாயில் போட்டு முழுங்கிட்டானா இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இந்த மாட்டுக்கு இப்படி தொங்கும், பார்த்துருக்கியா? மாடு இப்படி வருமா, கழுத்து கீழே இப்படி ஒன்று தொங்கும், ஒரு பேக் மாதிரி. அந்த பேக்கில் என்ன பண்ணும், அந்த சாப்பிட்டதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். அது அப்புறம் அந்த எடுத்து திரும்ப சும்மா இருக்கிற டைமில் அதை எடுத்து நல்லா முன்னே அப்புறம் சாப்பிடும். அப்புறம் கேமல் இருக்குல்ல, கேமலுக்கு வந்து மேலே ஒரு இது இருக்குல்ல, ஹார்னு. ஓகேவா? அது எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அதில் என்ன பண்ணுன்னா அது வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கும்.
அங்க டெசர்ட்ல டெசர்ட்டில் தண்ணி இருக்கா, தண்ணியெல்லாம் அப்பப்போ குடிக்க முடியுமா? அது குடிச்சு சேவ் பண்ணி வச்சுட்டு எப்பப்போலாம் தேவையோ அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும். புரியுதா பாடிக்கு? ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ரீஜியன். அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அனிமல் வந்து தன்னை வந்து மாற்றி வச்சுருக்கும். புரியுதா? கேமல் நம்ம ஊர்லேயோ தண்ணி நிறைய இருக்கிற இடத்துலையோ அந்த மாதிரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, தேவைப்படும் போது குடிச்சுக்கோ மாடெல்லாம். புரியுதா? ஸோ டெசர்ட்டில் மற்ற அனிமலால் போய் சேவ் பண்ண முடியாது, அதான் மற்ற அனிமலால் சர்வை பண்ண முடியாது. எதனா இப்போ கவுலாம் அங்கே போச்சுன்னா என்ன ஆகும்னா அது அடிக்கடி தண்ணி தேவைப்படும். போய் குடிக்க முடியுமா அடிக்கடி தண்ணி? குடிக்க முடியாது. கேமல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். பட் இப்போ கவுலாம் பார்த்தோன்னா அதுக்கு ஸ்டோர் பண்ணுற கேப்பபிலிட்டி கிடையாது. புரியுதா? ஸோ டெசர்ட்டில் அதால் வாழ முடியாது. அதே மாதிரி கேமல் இங்கே வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். புரியுதா? ஸோ இட் டிபெண்ட்ஸ், அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது உடல் அமைப்பு எல்லாமே இருக்கும். ஓகே, சரி அடுத்ததை படிங்க. நான் அப்போ படிக்கவா? அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். There is a wide variety of animals that lives on earth. Animals are found almost everywhere. ஓகேவா? எவ்ரிவேர் வந்து மனுஷங்க இருக்க மாதிரி அனிமல்ஸும் இருக்கும். In hot places like deserts, in very cold places like polar region, in deep oceans, on the mountains and even in the air. ஓகேவா? அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துலாம். டெசர்ட்டில் என்ன இருக்கும்? கேமல் அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து வெரி கோல்ட் பிளேசஸ் லைக் போலார் ரீஜனில் என்ன இருக்கும்? பேரு. ஓகேவா? போலார் பேரு நிறைய இருக்குது. பென்குயின் அதெல்லாம் இருக்கும். ஓகே, டீப் ஓஷன்ஸில் என்ன இருக்கும்? ஃபிஷ்ஷு. ஓகேவா? இது ஷார்க்கு, வேலு, ப்ளூ வேல் அதெல்லாம் வந்து ரொம்ப டீப் ஓஷன்ஸில் தான் இருக்கும், மேலே சர்ஃபேஸில் அதிகமாக வராது. சரியா? அப்புறம் வந்து மவுண்டெயின்ஸில் என்னென்ன இருக்கும்? மங்கி, மங்கி. ஓகேவா? மங்கிலாம் மோஸ்ட்லி இந்த ஹில்ஸு மவுண்டெயின்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணும். ஆமாம். ஓகேவா? அப்புறம் ஈகிள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மவுண்டெயின் தான் ப்ரிஃபர் பண்ணும். சரியா? அப்புறம் ஈவன் இன் த ஏரில் எது இதெல்லாம் இருக்கும்? பேர்ட்ஸு. ஓகேவா? வெரி குட். அடுத்தது புரியல? ஏன்னா வந்து மவுண்டெயினை ப்ரிஃபர் பண்ணும். எதனாலனா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் மேலே போனால் கூட அதால் பார்க்க முடியும் தரையில் இருக்கிறத. ஓகே, அதோட ஐ வந்து அவ்வளோ ஷார்ப்பு. ஸோ அதனால் அது எது ப்ரிஃபர் பண்ணுன்னா ஹையான இடத்துல உட்கார்றதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணும். ஓகே, ரொம்ப ஹையாக வந்து உட்கார தான் அது ப்ரிஃபர் பண்ணும். ஏன்னா ரொம்ப ஹையாக போக போக உனக்கு வியூ வந்து பெருசாக கிடைக்கும். புரியுதா? நிறைய இடத்த நீ பார்க்கலாம். அதனால வந்து அது ஹை ரீஜியனை தான் வந்து இது மவுண்டெயின் இல்லை ஹில் ஸ்டேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணும். அது முட்டை போடுற கூடு கட்டுறதும் வந்து ஹில் ஸ்டேஷனில் ரொம்ப யாருமே போக முடியாத இடத்த தான் போய் இது பண்ணும். புரியுதா? எதுவும் அஃபெக்ட் பண்ணுறக்கூடாது முட்டையை, அது குஞ்சா அப்படின்றதுக்காக. சரியா? ஓகே ஓகே. அடுத்து the places that an animal naturally lives and multiplies. ஓகே, மல்டிப்ளைஸ்னா என்னது? ஓகே, குட்டி போடுறது. ஓகே, ரீப்ரொடியூஸ். ஓகே, ஒரே டேர்மில் சொல்லணும்னா ரீப்ரொடியூஸ். நீ கொஞ்சம் இந்த சைடில் வந்து உட்காந்துக்கோ, மறையுது. இப்படி வந்துக்கோ. ஓகே, ரீப்ரொடியூஸ். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வந்துக்கோ, இன்னும் கொஞ்சம். கௌஷிக் மாதிரியே நகரவே மாட்டீங்க ரெண்டு பேருமே, அங்கேயே தான் போகிறீங்க திரும்ப. இப்படி வாங்க மேடம், இன்னும் வாங்க, நகரவே மாட்டீங்க. பாடி தான் அசையுது, அங்கேயே தான் இருக்கு. சரி, ஓகே. லிவ்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ். ஓகேவா? மல்டிப்ளைஸ்னா ரீப்ரொடியூஸ் பண்ணுறது. அண்ட் வேர் இட், அதுக்கு பக்கத்தில் வேணா எழுதிக்கோ, ரீப்ரொடியூஸ். வேர் இட் கெட் ஏர், வாட்டர், ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஷெல்டர்னா என்னது? ஹோம். ஓகே, இஸ் கால்ட் ஹேபிட்டட். ஓகே, ஹேபிட்டட்னா என்னென்னா அது உயிர் வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்றது. புரியுதாம்மா? ஓகே. அனிமல்ஸ் அண்ட் த பிளேசஸ் வேர் தே லிவ். ஓகேவா? ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அவங்க பாரு, இதுக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்க பாரு. ஓகே, வேர்ல்ட் மேப் கொடுத்துருக்காங்களா? மேப்பை பார்ப்போம். த மெயின் ரீஜியன் ஆர் ஹேபிட்டட்ஸ் ஆன் த எர்த் இன்க்ளூட் ஃபாரஸ்ட், காடுகள், டெசர்ட்னா என்னது? பாலைவனங்கள், கிராஸ்லேண்ட்ஸ், புல்வெளிகள், போலார் ரீஜியன். போலார் ரீஜியனுக்கு தமிழ் என்னம்மா? போலார் ரீஜியன் மறந்துட்டேன், நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லைம்மா, பனிப்பிரதேசம். ஓகேவா? பனிப்பிரதேசம் சொல்லுவேன். பனிப்பிரதேசம். அண்ட் ஹை மவுண்டைன்ஸ். ஓகேவா? மலைப்பிரதேசம். ஓஷன்ஸ், கடல். அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸ். ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸ்னால் என்னது? ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸு, எதெல்லாம் வந்து நம்ம ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணுதோ அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸ். ஓகேவா? ஓகே, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபாரஸ்ட்டு. ஓகே, a forest is a large area that is mostly covered by trees. இதுதான் கீ பாயிண்ட். ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்கும்? ட்ரீஸ் தான் இருக்கும், கவர் பண்ணியிருக்கோம். ஓகே. அனிமல்ஸ் such as deer, tiger and bear
பேர் லிவ் இன் த ஃபாரஸ்ட். ஓகேவா, அது வந்து நார்மலாக வெளியில் வாழாது. ஓகேவா, ஃபாரஸ்ட் உள்ள தான் வாழும். ஓகேவா, மெனி ஃபாரஸ்ட் அனிமல் லிவ்ஸ் ஆன் ட்ரீஸ். எதெல்லாம் ட்ரீலேயே இருக்கும்? மங்கி அண்ட் ஸ்னேக்ஸும் நிறைய ஸ்னேக்ஸ் வந்து இதில் தொங்கிட்டு இருக்கும். மேலே மரத்து மேலேயே தான் இருக்கும். செடி நிறைய இருக்கும். அவங்க ஜென்ரலாக ஸ்னேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நிறைய தண்ணியில் இருக்கிற பாம்பும் இருக்குது. சரியா, கடல்லையும் ஓஷன்ஸ்லேயும் இருக்கும் ஸ்னேக்ஸு. ஓகே, ரேபிட்ஸ் அண்ட் ரேட்ஸ் லிவ் அண்டர். ரேபிட்டு ரேட்லாம் மரத்துலையா இருக்கும்? லிவ்ஸ் அண்டர் த கிரவுண்ட். ஓகேவா, கிரவுண்டில் ஹோல் போட்டு கிரவுண்டு கீழே இருக்கும். ஏன்னா அதுக்கு உடம்புக்கு வந்து கொஞ்சம் வார்மாக தேவைப்படும், அதனால கீழே இருக்கும். இன்சைட் பரோஸ். ஃபாரஸ்ட் ஆல்சோ ஹேவ். பரோஸ்னால் என்னது? அந்த இது பொந்தில் இருக்குன்னு சொல்கிறோம்ல, ஓட்டையாக போட்டு இருக்கும் அது. ஃபாரஸ்ட் ஆல்சோ ஹேவ் லார்ஜ் காலனிஸ் அண்ட் ants அண்ட் டெர்மைட்ஸ். ஓகேவா, ஃபாரஸ்ட் ஹேஸ் லார்ஜ் காலனிஸ்னால் என்னது? புத்து இப்படி இருக்கும்ல, மண் வச்சு இப்படி கட்டியிருக்கும் பாரு. இந்த பழைய படத்துலலாம் வருமே, புத்து மாதிரி அதில் கை விட்டு பாம்பு எடுப்பாங்களே, சும்மா காமெடிக்கு வருமே, அதுதான் புத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, கோயிலெலாம் இருக்கு. வெரி குட். ஓகே, அது என்ன? எறும்பு இல்லைன்னா வந்து இது டெர்மைட்ஸ்னால் வந்து கரைப்பானா? என்னன்னு சொல்லுவாங்க, இந்த இதெல்லாம் வந்து இது பண்ணுமா, அது உட்டெல்லாம் வந்துச்சுன்னா உட்டையே காலி பண்ணுறோம். ஓகேவா, மறந்துட்டேன். ஓகேவா, டெர்மைட்ஸ்னால் வந்து கரப்பான் சி கரப்பாம்பூச்சி இல்லைம்மா, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டே இருக்கேன். கரையான்கள். ஓகேவா, கரையான் சொல்லுவாங்க, கரைச்சிக்கிட்டே இருக்கும், அதனால அது கரையான்கள். ஓகேவா, ஓகே. அடுத்து, எ லார்ஜ் வெரைட்டி ஆஃப் ஸ்பைடர்ஸ் அண்ட் ஃப்ளைஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் தேர். வேற என்ன நல்லா இருக்கும்? ஸ்பைடர்ஸு, பூச்சிகள், அப்புறம் ஃப்ளைஸு. ஓகேவா, அதுவும் பூச்சி வகைகள் தான். ஸ்பைடர் வெப் கிரியேட் பண்ணி அதுவும் அங்கே வாழும். சரியா, அடுத்து இதெல்லாம் ஃபாரஸ்ட். டெசர்ட்ஸுக்கு வருவோம். ஓகேவா, டெசர்ட்ஸில் ட்ரீஸ் இருக்குமா? இருக்கும், வெரி வெரி லிட்டில். ஓகேவா, பாம் ட்ரீ, டேட்ஸு, அந்த ட்ரீலாம் இருக்கும். சரியா, அதெல்லாம் அங்கே தான் இருக்கும், படிக்கலாம். டெசர்ட்ஸ் ஆர் ட்ரைனா என்னது? லேக் ஆஃப் வாட்டர், ட்ரையாக இருக்கிறது. ஓகேவா, மாய்ச்சர் இல்லாமல் இருக்கிறது. ஆஃபன் சாண்டி ரீஜியன்னா என்னது? மண்ணு தான் நிறைய இருக்கும். ஓகேவா, லூஸ் சாண்ட்ஸ். ஓகேவா, தட் ரிசீவ் வெரி லிட்டில் ரெயின்ஃபால். அதனால தான் அந்த இடம் அப்படி இருக்கு, ஏன்னா மழை ரொம்ப கம்மியாக பெய்யும். ஃபாரஸ்ட்டில் நிறைய இது அந்த ரீஜன் அந்த மாதிரிமா. டெசர்ட்லாம் பார்த்தோன்னா குளோபில் வந்து கொஞ்சம் சென்டராக இருக்கும். ஸோ சூரியன் ஒளி வந்து அதிகமாக அங்கே படும். ஒரு பால் எடுத்து நீ லைட் அடிச்சேன்னா சென்டராக அந்த ஈக்குவேட்டரியல் லைனில் தான் வந்து அதிகமாக படும். அப்படியே மேலே போக போக அங்கே லைட்டு கம்மியாக இருக்கும். புரியுதா? ஸோ த்ரூ அவுட் த டே வந்து அதுக்கு மேலே நல்லா ஹாட்டாகவே அடிச்சுக்கிட்டே இருக்கும். நைட்டு பின்னாடி போயிடும், கோல்ட் ஆகிடும். வெரி குட். ஏன்னா எஸ்கேப் ஆகிடும் ஹாட் ஏர்லாம். சரியா, அதெல்லாம் நான் அப்புறம் உனக்கு ஹையர் கிளாஸஸ் சொல்லித்தரேன். சரியா, போலார். ஓகே, இதை படித்தோம். டெசர்ட். ஓகே, ஆஃபன் சாண்டி ரீஜியன் தட் ரிசீவ்ஸ் வெரி லிட்டில் ரெயின்ஃபால். டெசர்ட்ஸ் ஆர் யூஸ்வலி வெரி ஹாட் டியூரிங் த டே. ஓகே, எதனாலனா சன்லேருந்து வர வந்து ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாக படும். சரியா, யாரு படிக்கிறேன்னு சொல்கிறேங்க. ஓகே, ஸோ அதுமா கவனிங்க. வெரி ஹாட் டியூரிங் த டே. எதனாலனா சன் வந்து ஹீட் வேவ் வந்து அதிகமாக படும். சரியா, சென்ட்ரலில் நல்லா படும், மேலே போக 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 போலார் ரீஜனுக்கு போகும்போது சுத்தமாக படாது. ஸோ கோல்டாக இருக்கும். ஓகேவா, நம்மளும் ஆல்மோஸ்ட் ஈக்குவேட்டரியல் லைன்லேருந்து கொஞ்சம் கீழே இருக்கும். ஓகே, சாரி, கொஞ்சம் மேலே இருக்கும். சரியா, அதனால தான் நமக்கு ஆமாம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ரொம்ப ஹாட்டாக இல்லை, லைக் இது மாதிரிலாம் இல்லை நமக்கு. ஆப்ரிக்காவில் இருக்கிற டெசர்ட் அந்த அளவுக்கு கிடையாது, பட் ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் க்ளோஸராக இருக்கும். புரியுதா? ஆமாம், ஆப்ரிக்காலலாம் கரெக்டாக அந்த ஈக்குவேட்டர் லைனில் இருக்கிறது தான் வந்து சஹாரா டெசர்ட். பெரிய டெசர்ட் அது. சஹாரா டெசர்ட்ன்றான். ஆப்ரிக்காவில் இருக்கிறது என்ன டெசர்ட்டு? சஹாரா டெசர்ட் தாம்மா. அது வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை கண்ட்ரிஸை வந்து கிராஸ் பண்ணணும் தெரியுமா?
7 or 8 கண்ட்ரிஸை வந்து கிராஸ் பண்ணோம். அவ்வளோ பெருசு அது. நான் காமிக்கிறேன் அடுத்து. சரியா? நம்ம ஊரில் இருக்கிறது வந்து தார் பாலைவனம் ராஜஸ்தானில் இருக்குது. சரியா? அதான் பெரிய பாலைவனம். ஓகேவா? அங்கே சஹாராவில் இருக்கிறது வந்து இது ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஓகேவா? சஹாரா டெசர்ட். ஓகேவா? அடுத்து ஸோ அதனால தான் அண்ட் கோல்ட் டியூரிங் த நைட்டு. ஏன்னா நைட்டில் வந்து சுத்தமாக அங்கே வந்து எதுவுமே இருக்காது. அந்த ஹாட் ஏர்லாம் எஸ்கேப் ஆகிடும். ட்ராப் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது காற்றுல. ஸோ அதனால் நைட்டில் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். அனிமல்ஸ் லிவிங் இன் த டெசர்ட்ஸ் ஹேவ் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் டு சர்வைவ் த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட். ஓகேவா? ஏன்னா பகலில் ரொம்ப சூடாக இருக்கும், நைட்டில் ரொம்ப குளிரும். ஸோ அங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் வந்து ரெண்டையுமே தாங்கக்கூடிய அனிமல்ஸாக இருக்கும். புரியுதா? ஏன்னா நம்மலாம் வீட்டுக்குள்ளே போயிடுவோம், நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், ஏர்கான் போடுவோம், இல்லை ஹீட்டரை வச்சு நம்ம இது பண்ணிப்போம். பட் அனிமல்ஸால் முடியாது. ஓகேவா? இதுதான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸு. ஓகே. ஸோ ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் கிடையாது அனிமல்ஸுக்கு. ஸோ அது ஸ்கின்னு தான் வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நமக்கு அப்படி கிடையாது. நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் இது கூட போட்டுக்கலாம். சரியா? ஸோ எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டை வந்து அது வந்து பேர் பண்ணணும். மெனி டெசர்ட் அனிமல்ஸ் லைக் த அம்மா ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்கிறாளா? ஃபெனக் ஃபாக்ஸ். ஓகேவா? அப்பா படிக்கும்போது அங்கே ஃபாலோ பண்ணுமா? ஃபெனக் ஃபாக்ஸ் அண்ட் டெத் ஸ்டாக்கர் ஸ்கார்பியன் ஸ்டே கூல் டியூரிங் த டே பை டிக்கிங் அண்ட் ஸ்டேயிங் அண்டர் கிரவுண்ட். ஸோ வெயில் அடிக்கும்போது என்ன பண்ணுன்னா மண்ணை கீழே நோண்டி எங்கேயாவது ஓரத்தில் போயிட்டு உட்காந்துக்கும். ஓகே. ஸ்கார்பியன் என்னென்னா தேல். ஓகே. இட்ஸ் பாய்சனஸ், ஹைலி பாய்சனஸ், ஸ்னேக் மாதிரி. நண்டு அதே தான் அப்பா உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது கடிக்கும் தெரியுமா? அவன் கையில் பிடிப்பானே, அதுதான் தேல், ஸ்கார்பியன். ஓகேவா? கொஞ்சம் நண்டு மாதிரி இருக்கும் லைட்டாக. மெனி டெசர்ட் அனிமல்ஸ் ஹாவ் அ திக் ஸ்கின் டு அவாய்ட் வாட்டர் லாஸ் த்ரூ ஸ்வெட்டிங். பார்த்தியா? டெசர்ட்டில் இருக்கிற அனிமல் அதுக்கு என்ன இருக்கும்? ஸ்கின்னு ரொம்ப திக்காக இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ வேர்க்காது. வேர்த்ததுன்னு தண்ணி லாஸ் ஆகிடும்ல. ஸோ ரொம்ப திக்காக அது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும். புரியுதா? குடிக்கிற தண்ணிலாம் கொஞ்சம் உள்ளே இருக்கும். ஸோ அதை வச்சு அது சர்வை பண்ணும். ஓகே. போலார் ரீஜியன் அண்ட் ஹை மவுண்டைன்ஸ். ஓகே. ரெண்டையும் ஒன்றா கொடுத்துட்டாங்க. போலார் ரீஜியன்னா நான் சொன்ன மாதிரி நார்த் போல்லையோ சவுத் போல்லையோ இருக்கிற ரீஜியன். ஹை மவுண்டைன்ஸ்னால் வந்து மலை பிரதேசங்கள். ஓகேவா? ஓகே. அதாவது கிரவுண்ட் லெவல்லேருந்து ரொம்ப ஹையாக இருக்கிறது. ஓகே. த போலார் ரீஜியன் கன்சிஸ்ட் ஆஃப் த கான்டினென்ட் ஆஃப் அண்டார்டிகா அண்ட் ஆர்டிக் ரீஜியன். ஓகேவா? 2 இடம். புரியுதாம்மா? 2 இடம் என்னது? மேலே வந்து ஆர்டிக், குளோபில் மேலே இருக்கிறது வந்து ஆர்டிக், கீழே இருக்கிறது அண்டார்டிக். ஓகேவா? ஓகே. ஸோ அங்கே பாருங்கள் என்னென்ன இருக்கும். த ஹை மவுண்டைன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த கான்டினென்ட்ஸ் ஆஃப் ஏஷியா, யூரோப், நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. ஓகே. இந்த இடத்துலலாம் இருக்கும். சரியா? போத் தீஸ் ஹேபிட்டட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் கவர்ட் வித் ஸ்னோ. புரியுதா? ரொம்ப கோல்டாக இருக்கு. ஏன்னா ஸ்னோ தான் இருக்கும் அங்கே. அனிமல்ஸ் தட் நம்ம போனால் நம்ம ஏதாவது இது பண்ணிட்டு போகணும். ஓகேவா? நான் அப்பா சைனா போகும்போதெல்லாம் இது போட்டிருந்தேன்ல. ஆமாண்டா மாடி. -4 -5 போச்சுல. இந்த வாயிலேருந்து பேசும்போது புகலாம் வந்தது. நான் போகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே ஸ்னோஃபால் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த ஸ்வெட்டர்லாம் போடுவோம். சரியா? ஸோ அனிமல்ஸ் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதை ஸ்கின்னு தான் கவர் பண்ணணும். Habitats are extremely cold and covered with snow. Animals that live in this region have special features to survive the extreme cold conditions. ஓகேவா? என்ன இருக்கும்? மவுண்டைன் கோட்ஸ், யாக்ஸ் அண்ட் பேர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த அனிமல்ஸ்லாம் எந்தெந்த ரீஜன்லன்னு பார்த்துக்கோ. அது கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் வரும். சரியா? மவுண்டைன் கோட்ஸ் நார்மல் கோட்டு கிடையாது. மவுண்டைன் கோட் அது என்ன பண்ணுன்னா மவுண்டைன்லாம் கிளைம் பண்ணி ஏறும். பார்த்துருக்கியா? நான் அப்புறமா வீடியோவில் காட்டுறேன். அந்த கோட் என்ன பண்ணுன்னா மவுண்டைன்லாம் ஏறும். ஓரத்துலலாம் போய் இப்படிலாம் ஏறும். அது புரியுதா? மரம்லாம் ஏறும். அந்த மாதிரி நம்ம நார்மல் கோட்டே கொஞ்சம் மரம்லாம் ஏறும். பட் மவுண்டைன் கோட் வந்து ஹை மவுண்டைன்லாம் கூட ஏறி போயிடும். கொம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரியா? நான் காமிக்கிறேன் அப்புறம். ஓகே. மவுண்டைன் கோட்ஸு, அதுக்கப்புறம் யாக்ஸு அண்ட் பேர் வந்து நம்ம நார்மலாக இருக்கிற பேர் தான். ஓகேவா? அப்புறம் பென்குயின், சீல்னா என்னது? நீர் நாயின்னுவாங்க அது. சரியா? இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே போவோம். இங்கே கூட நம்ம சிங்கப்பூரில் பார்த்துருக்கோமே. அதே தான் சீல். அதுதான். சரியா? அப்புறம் டால்ஃபினும் அது மாதிரி கொஞ்சம் குளிராக இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அண்ட் வால்ரஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த போலார் ரீஜியன். வால்ரஸ்னா என்னன்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க. கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே. வால்ரஸ் இமேஜஸ் தான் பார்க்கணும். வால்ரஸ் என்ன? அதுவும் ஏதாவது இந்த வாட்டர் அனிமலாக தான் இருக்கும்.
வாட்டர் வால்ரஸ் ஓகேடா மாடி. இதுவும் இந்த சீல் மாதிரி இருக்கும்டா. பட் இப்படி ரெண்டு கொம்பு வந்திருக்கும், பார்த்திருக்கியா? சரிங்க, அப்பா ஃபோனில் காமிக்கிறேன். மீசை மாதிரி இப்படி இருக்கும். மீசை மாதிரி வரும், அதனால கொம்பு மாதிரியே வரும். நான் பார்த்துருக்கேன், இப்போ தான் பேரே பார்க்குறேன். இதோ இந்த அனிமல் தான். ஆமா, கொம்பு வால் மாதிரி இருக்கு. புரியுதா? பல்லு மாதிரி இருக்கு கொம்பு. இந்த அனிமல் தான். புரியுதா? பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? இதுதான் வால்ரஸ். அதோடயே வந்துச்சு. ஓகே, ஓகேவா? ஆர் ஃபவுண்ட் இன் த போலார் ரீஜியன். த அனிமல்ஸ் ஆஃபன் என்ன சொல்லியிருக்கேன்? ஆஃபன்னா குடுக்கறதா? டேய், ஆஃபன்னா அடிக்கடி, ஓகேவா? பொதுவா இல்லைன்னா ஜென்ரலா அந்த மாதிரி. ஓகே, ஐ ஆஃபன் விசிட் டெம்பிள் அப்படின்னா என்னது? அடிக்கடி டெம்பிள் போவான். புரியுதா? ஐ செல்டம், ஆஃபனுக்கு வந்து ஆப்போசிட் வந்து செல்டம்னா எப்போவாது, ஆஃபன்னா அடிக்கடி. புரியுதாம்மா? ஓகே, த அனிமல்ஸ் ஆஃபன் ஹேவ் திக் ஹேர். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த காமனாக வந்து இது எல்லாத்துக்குமே திக் ஹேர் இருக்கும், திக் ஸ்கின் இருக்காது. திக் ஸ்கின் யாருக்கு இருக்கும்? டெசர்ட்டில் இருக்கிற அனிமலுக்கு இருக்கும். இங்கே இருக்கிறதுக்கு திக் ஹேர் தான் வேணும். ஏன்னா வந்து அதுதான் ஃபர் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். புரியுதா? குளிர்லேருந்து. ஆர் அ திக் லேயர் ஆஃப் ஃபேட் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் த கோல்டு. இல்லைனா ஸ்கின்லேயே வந்து ஃபேட்டு. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இது வால்ரஸ்லாம் பார்த்தோன்னா நல்லா ஃபேட்டாக இருக்குது பாரு. புரியுதா? ஸோ அது வந்து குளிர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, அதான் கொலுன்னு இருக்கும். நல்லா கொலுன்னு இருக்கும் அந்த இதில் உள்ளதெல்லாம். ஓகேவா? போலார் ரீஜியனில் இருக்கிறதெல்லாம். டால்ஃபின் நல்லா குண்டாதான் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, ஓஷன்ஸ். ஓகேவா? அடுத்து ஓகே, வாட்டர். ஓஷன்ஸ் கவர் மோஸ்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். ஓஷன் எவ்வளோ சர்ஃபேஸ் கவர் பண்ணுது? 3/4. வெரி குட். 1/4 தான் லேண்டு. ஓகேவா? 3/4 வந்து ஓஷன். த ஓஷன்ஸ் கவர் மோஸ்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். தே ஆர் ஃபில்ட் வித் சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டர்னா என்னது? உப்பு தண்ணி. ஏன் கடலில் உப்பு தண்ணி உப்பாக இருக்குது? நார்மல் வாட்டர்லாம் ஏன் நல்லா இருக்குது? இங்கே இருக்கிறதுலாம் ரிவரு, ரெயின் வாட்டர்லாம் ஏன் கடல் தண்ணி மட்டும் உப்பாக இருக்குது? வெரி குட். ஓகேவா? அதில் வந்து சோடியம் குளோரைடு வந்து ரொம்ப ஹையாக இருக்குது சீயோட பெட்டில். பெட் மீன்ஸ் கீழே இருக்கிற மண். சரியா? சீயோட பெட்டில் வந்து சோடியம் குளோரைடு வந்து ஹெவியாக இருக்குது. அந்த சோடியம் எரியும். ஏன்னா வந்து ஆமாம், ஓகேவா? உப்புனால தான். அது எங்கே அந்த உப்புலாம் எவ்வளோ உப்பு கடலுக்கு எங்கேருந்து வந்ததுன்றது வந்து யாருக்குமே தெரியல. சரியா? ஆமாம், எப்படின்னு தெரியல, அது இன்னும் கண்டுபிடிக்கல. சரியா? எக்ஸ்டர்னலாக இருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்டர்னலாக இருந்து இந்த காமெட்ஸு, வால் நட்சத்திரம் அதெல்லாம் வந்து மோதிச்சுல பூமியில், அதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ சீபெட்டில் சோடியம் குளோரைட், டேபிள் சால்ட்டு, நம்ம சாப்பிட்ற உப்பு கெமிக்கல் நேம் வந்து சோடியம் குளோரைட். ஸோ அதில் போய் தண்ணி கலந்தால் என்ன ஆகும்? உப்பாக தான் இருக்கும். புரியுதா? ஸோ அதனால தான் வந்து வாட்டர் சால்ட்டாக இருக்குது. புரியல. சானிடைசரில் இல்லைம்மா. சானிடைசர் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதுக்கு சானிடைசர் வந்து ஆல்கஹால், நாட் சால்ட் வாட்டர். ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். அது வந்து பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு, வைரஸ் பாக்டீரியா கில் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே, உப்பு வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரிசர்வ் மீன்ஸ் பாதுகாக்கிறதுக்கு. ஓகே, தே ஆர் ஃபில்ட் வித் சால்ட் வாட்டர். A large variety of fish are found in the ocean. ஒரு வெரைட்டி கிடையாது. ஓகேவா? லார்ஜ் வெரைட்டி. ஈவன் வந்து நம்மளால் இன்னும் வந்து எவ்வளோ உயிரினம் இருக்குன்னே நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. சிலதை தான் மேலே இருக்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கோம். சீல வந்து இல்லைம்மா, டீப் சீலாம் இருக்குது. நம்ம இதுவரையும் எவ்வளோ போயிருக்கோம்னா, நார்மலாக போகிறது வந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளால் போக முடியும். ஏன்னா வாட்டரில் உள்ளே போக போக ஒன்று வந்து லைட் இருக்காது, இருட்டாக இருக்கும். கரெக்டாக? வெளியில் இருக்கிற லைட் எடுத்துகிட்டு போகலாம். பட் அங்கே ரொம்ப டென்சிட்டியாக, ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். லைட் அடித்தாலும் அவ்வளோ பெரிய லைட் அடித்தாலும் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. புரியுதா? தண்ணியில் லைட் அந்தளவுக்கு பாஸ் ஆகாது. கரெக்ட் தானே? கொஞ்சம் தூரம் தான் வந்து பாஸ் பண்ணும். அப்புறம் ரொம்ப டென்சிட்டி அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும், இருக்கும் போட்டு. ஏன்னா தண்ணி ப்ரெஷர் அதிகம்லாம் உள்ளே போக போக. ஸோ நம்ம நார்மலாலாம் போக முடியாது. ஏதாவது சூட் போட்டு போகணும், இல்லை ஏதாவது வெசலுக்குள்ளே வச்சுட்டு தான் போவாங்க. ஸோ இதுவரையும் அதிக தூரம் போனது வந்து அரௌண்ட் 10 கிலோமீட்டர் தான் வந்து கீழே போயிருக்காங்க. அதுக்கு மேலே போனது கிடையாது. ப்ரொடெக்ஷனோட போவாங்கம்மா.
ஓகேவா? ஸோ அடுத்ததை பாருங்கள். ஓகே, ஸோ வந்து ஓகே, நம்ம மேலே இருக்கிறது தான் நம்ம ஓரளவுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்து பிடிக்கிறது பார்க்குறதெல்லாம். லார்ஜ் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஓஷன்ஸ். ஸ்னெயில்ஸ்னா என்னது? நத்தை. ஸ்னெயில்ஸு. கிராப்னா பூண்டு. கரெக்டா? பூண்டு. நண்டு. சரியா? ஸ்னெயில்ஸு, கிராப்ஸ் அண்ட் டர்ட்டில்ஸ். டர்ட்டில்ஸ்னா என்னது? ஆமைகள். ஓகேவா? ஆர் சம் அதர் அனிமல்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் ஹியர். ஆமை தான் வந்து நம்ம லிவிங் பீயிங்ஸ்லேயே வந்து ரொம்ப வருஷம் வாழ்கிற உயிரினம். இது மனுஷங்கள்லாம் ஆவரேஜாக எவ்வளோ வருஷம் வாழ்வாங்க? 10 years. டேய், உனக்கே 10 years தான். காமெடி எல்லாம் பண்ணாது. நல்லா யோசிச்சு சொல்லு. ரொம்ப வயசானவங்க அந்த டைம் என்ன இருக்கும்? 70 80 அந்த ரேஞ்ச். ஓகேவா? 60 to 70. ஓகே. ஆமை வந்து மோர் தென் 500 years இருக்கும். 500 years ஓஷனில் இருக்கிறது. சரியா? அதோட வாழ்நாள் வந்து 500 years. என்னப்பா சாப்பிடும்? அதுக்கான இதெல்லாம் சாப்பிடுமா? இந்த புழு பூச்சி அங்கே இதில் ஓஷன் கீழே இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்ருக்கும். சரியா? ஸோ டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் இது. ஈவன் கொசுலாம் இருக்குல்ல, கொசுலாம் வந்து 1 week தான் அதோட லைஃபே. ஒரு வாரத்தில் செத்துரும் அது, அவ்வளோதான். பட்டாம்பூச்சிலாம் 2 நாள். அது அந்த புழுலேருந்து வந்து பட்டாம்பூச்சி வந்துருச்சு அப்படின்னா 2 நாளில் செத்துரும், அவ்வளோதான். 2 நாள் தான் அதோட வாழ்நாள். அப்புறம் முட்டை போட்டுருமா? அதுக்கு நடுவில் ஆமாம், முட்டை போட்டுட்டு செத்துரும் அது, அவ்வளோதான். புரியுதா? ஸோ அதோட வாழ்நாளே அவ்வளோதான். ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ கிராப்ஸ் அண்ட் டர்ட்டில்ஸ் ஆர் சம் அதர் அனிமல்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் ஹியர். வேல்ஸ். வேல்ஸ்னால் என்னது? திமிங்கலம். ஓகேவா? அதுதான் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஃபிஷ்ஷு. சரியா? ப்ளூ வேல்னு சொல்லுவாங்க. ஓகே. நீல திமிங்கலம். லார்ஜஸ்ட் அனிமல் எதுனா வேல்ஸு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. டாலஸ்ட் எது? ஜிராஃபி. ஓகே. அதே மாதிரி வந்து ஹெவியஸ்ட்னா பிக்கஸ்ட் அனிமல் வந்து வேல்ஸ். ஓகே. ப்ளூ வேல் சொல்லணும். வேல்லே நிறைய வெரைட்டி இருக்கு. அது வந்து ஆன் லேண்டில் அனிமல்னு நீ ஓவராலாக எடுத்துக்கிட்டேன்னா ப்ளூ வேல். ப்ளூ வேல் வந்து கிட்டத்தட்ட வந்து சம் 30 எலிஃபண்ட்டுக்கு ஈக்குவல்மா. அவ்வளோ பெருசு. நான் உனக்கு அப்புறமா பிக்சரில் காமிக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா? அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே. நான் தரையில் இருக்கிறதுல மேபி வந்து காண்டாமல் இருக்கும். அந்த எலிஃபெண்ட்லாம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். சரியா? ஓகே. அடுத்து வந்து டால்ஃபின்ஸு அண்ட் ஜெல்லி ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ் நம்ம இங்கே பார்த்துருக்கோம்ல. விஷம். ஓகேவா? டச் பண்ணாலும் நம்ம செத்துருவோம். சரியா? அது வந்து பாய்சன்ஸ், ஹைலி பாய்சனஸ் ஜெல்லி ஃபிஷ். ஆமாம். அண்ட் ஆல்சோ காமன்லி ஃபவுண்ட் இன் த ஓஷன்ஸ். ஓகேவா? இதுவும் வந்து ஓஷன்ஸில் வந்து காமனாக இருக்கும். சரியா? ஓகே. ஓஷன்ஸில் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓஷன்ஸில் அனிமலுக்கு வந்து என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கணும்? டெசர்ட்டில் இருக்கிறதுக்கு திக்கு ஸ்கின் இருக்கணும். போலார் ரீஜனில் இருக்கிறதுக்கு ஹேர் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்தோம்ல. ஸோ ஓஷனில் இருக்கிறதுக்கு வந்து என்ன ஃபீச்சர் இருக்கணும்? ஸ்கல்லுனா மண்டை ஓடு. ஸ்கேல்ஸ்னால் அந்த உடம்புல வந்து ஊறாமல் இருக்கிறதுக்கு செதில்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபின்ஸு. ஸோ சில ஃபீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கணும். சில ஃபின்ஸு மோஸ்ட்டு அதை விட டாப் என்னது? சரி, ஓகே. அதோட டாப் ஃபீச்சர் என்ன? ஓகே. ஓகே. பட் தண்ணிக்குள்ளேயே மூச்சு விடுற ஃபீச்சர் இருக்கணும். ஓகே. கிரில்ஸ். ஓகேம்மா. விச் கேன் பிரீத் இன்சைட் த வாட்டர். ஓகேவா? அதுதான் அதால் உயிர் வாழ முடியும். சிலது தரையிலையும் மூச்சு விடும், தண்ணிலையும் மூச்சு விடும். இதெல்லாம் ஃப்ராகு, க்ரொக்கோடைலு, கிராபு. ஓகேவா? எல்லாமே. சரியா? ஓகே. அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஆனால் ரொம்ப கம்மியான ஆக்சிஜனே போதும் அதுக்கு. ஸோ தண்ணி உள்ளே இருக்கிற கொஞ்சம் ஆக்சிஜனே வந்து அது எடுத்துக்கும். ஓகேவா? அடுத்து டேய், H2O ஹைட்ரஜன் ஆக்சிஜன். 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். அதெல்லாம் நீ அப்புறம் படிப்ப. சரியா? H2O. ஓகே. அடுத்து வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்ஸ். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்ஸ் வந்து சீ வாட்டரில் என்ன இருக்குன்னா H2O தான். H2O + சோடியம் குளோரைட், சால்ட்டு வாட்டர். புரியுதா?
ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்ஸ் ரிவர்ஸ். இதே மாதிரி உயிரினம் இருக்குது பாரு. ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிறது சால்ட் வாட்டரில் உயிர் வாழாது. சால்ட் வாட்டரில் இருக்கிறத தூக்கிட்டு வந்து நீ ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டால் செத்துரும். புரியுதா? ஆமாம். கடல் மீன் எடுத்துகிட்டு வந்து நீ வந்து குளத்துலலாம் போட்டோன்னா செத்துரும். ரெண்டுத்துலேயும் வாழ்கிற மீன் சிலது இருக்கும், ஏன்னா அதோட தன்மை அது மாதிரி. சரியா? ஆமாம், கோல்ட் ஃபிஷ்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் தான். சரியா? பாருங்கள், அடுத்து படிக்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்ஸ் ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் சம் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்ஸ். மெனி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் ஆர் ஃபவுண்ட் இன் தெம். சம் அனிமல்ஸ் லைக் ஃப்ராக் அண்ட் டோட்ஸ். ஓகேவா? டோட்ஸுன்றதும் ஃப்ராக் மாதிரியே தான், தேரன்னு சொல்லுவாங்க. ஃப்ராக் மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட. சரியா? கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும், டார்க் ப்ரௌனாக இருக்கும். அது தரையில் இருந்ததுன்னா இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். சரி இருங்க, காட்டுறேன் உனக்கு. மேபி நான் காமிச்சிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, பார்த்துருப்ப நீ. இது கொஞ்சம் தரையோட தரையாகவே இருக்கும். இதோ பாரு, ஃப்ராக் மாதிரியே தான் இருக்கும். புரியுதம்மா? ஆல்மோஸ்ட் சேம் தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த கலரு, இந்த கால், இது டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க பாரு. ஓகே, இது வந்து இந்த மாதிரி இருக்கும் கால், இது கொஞ்சம் லைட்டாக வித்தியாசம் இருக்கும்டா, அவ்வளோதான்டா. பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்த இதிலெல்லாம் பாரு, தெரியுதா? மோஸ்ட்லி பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃப்ராக் வந்து கொஞ்சம் வந்து க்ரீனிஷாக இருக்கும். சரியா? டாட் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். சரியா? துருக்கேடா, லைட்டாக க்ரீனிஷாக இருக்கும்டா. அது ஒரு மாதிரி டார்க் க்ரீனிஷாக இருக்கும். ப்ளஸ் ரீஜன் மாறுமா, ஃப்ராக் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. சரியா? ரீஜன் டு ரீஜன் வந்து டிஃபர் ஆகும். சரியா? சரி, ஓகே, டைம் ஆகுது. ஓகே, இது பார்த்தாச்சு. சம் அனிமல்ஸ் லைக் ஃப்ராக்ஸ் அண்ட் டாட்ஸ் லிவ்ஸ் போத் ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர் அண்ட் ஆர் கால்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, இந்த கொஸ்டின் வரும். சரியா? ஓகே, இது ஏற்கனவே படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆம்ஃபிபியன்ஸ். ஓகேவா? ஆம்ஃபிபியன்ஸ். ஓகே, க்ரொக்கடைலு, ஃப்ராகு, டாட்ஸு, ஓகே, கிராபு, ஓகே, இதெல்லாம் சரி சொல்லிக்கலாம். சரியா? அடுத்து வந்து இது கூட பென்குயின் கூட தண்ணிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். புரியுதா? சீலு, ஆமாம், சீல் கூட அது மாதிரி தான். ஈவன் வந்து டால்ஃபின் கூட தரையில் கொஞ்சம் நேரம் இருக்கும். இந்த டால்ஃபின் ஷோலெல்லாம் மேலே வந்து உட்காந்துக்கும் பார்த்தியா, ரொம்ப நேரம் பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கோம், அப்புறம் தண்ணிக்கு போயிடும். சீலும் அதே மாதிரி தான், தரைக்கு வந்து விளையாடும், அப்புறம் போயிடும். டால்ஃபின் ரொம்ப நேரம் இருக்காது, பட் சீல் நீர் நாய் அதெல்லாம். ஓகேவா? அடுத்து பாடி கவரிங்ஸ். ஓகே, பாடி கவரிங்னா என்னது? பாடியில் என்னென்ன கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் பாடி கவரிங்ஸ். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் என்ன இருக்கும்? ஸ்கின்னு. ஓகேவா? போலார் பேர் அதுக்கெல்லாம் திக் ஹேர் இருக்கும், ஃபர். ஓகேவா? அப்புறம் வந்து கேமல்லாம் வந்து திக்கு ஸ்கின் இருக்கும். ஓகே, இது வந்து வாட்டர் அனிமல்ஸ்க்குலாம் வந்து ஸ்கேல் மாதிரி இருக்கும் மேலே. சரியா? ஏன்னா தண்ணி ஊறிடக்கூடாது. நம்மளாம் ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தோம்னா நம்ம இன்ஜூர் ஆகாமல் இருக்கிறது, ஊறாமல் இருக்கணும். இப்போ நம்மளே வந்து ரொம்ப நேரம்லாம் தண்ணியில் இருக்க முடியாது. இப்போ மோர் தேன் 24-48 ஹவர்ஸ்லாம் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, நீ இப்படி பிச்சுனா சதெல்லாம் வந்துடும். புரியுதா? ரொம்ப ஊறிடும். புரியுதாம்மா? ஏன்னா நமக்கு ஸ்கேல் கிடையாது. நம்ம ஸ்கின் வந்து ஊறி அப்படியே ஒரு மாதிரி நம்மன்னு ஆகிடும். இப்படி எடுத்தேன்னா அப்படியே பிச்சுட்டு வந்துடும் சேதெல்லாம். புரியுதா? ஆமாம், புரியுதா சொல்கிறது? ஸோ வந்து ஏன்னா நம்ம தரையில் வாழ்கிறோம் அனிமல், அதனால் நமக்கு அது தேவையில்லை. அதனால் நம்ம உடம்புல ஸ்கேல் இல்லை. அது வந்து குளோரினாலம்மா, அது வேற இது வேற, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத. இப்போ எதுக்கு அது கேட்குற சம்மந்தம் இல்லாமல்? அடி பிச்சிரும். பல்லு எங்கே மேலே போயிடுச்சே, நாளைக்கு விழுந்துரும்னு நினைக்கிறேன். ஏன் பொட்டு வைக்காமல் இருக்க? Different animals have different body coverings. An animal body covering helps it to live in a particular habitat. Okay, the body of a polar bear is covering with அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோ. polar bear fur, அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கோ. polar bear fur. Okay, page number 28. Bodies of birds are covered with feathers. ஏன்னா பறக்கணும்ல அது. சரியா? feathers. நான் படிக்கிறேன். Crocodiles have thick plate-like scales. Bodies of fish and snake are covered with scales.
பிளேட் லைக் ஸ்கேல்ஸ், அதை நீ இது பண்ணிக்கணும் சரியா. crocodileக்கு வெறும் ஸ்கேல்னு சொல்லக்கூடாது, பிளேட்டாக இருக்கும். ஓகே ஓகே. பிளேட்டா? பிளேட்னா இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிறதுமா, அதோட இப்படி இப்படி இருக்குமா crocodileக்கு. சொர சொரன்னு இருக்கும்பா. அதை தான் பிளேட் லைக்குன்னு சொல்கிறாங்க ஸ்கேல்ஸ்னு, புரியுதா? ரொம்ப ஹார்டாக. பாடிஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் ஸ்னேக்ஸ் ஆர் கவர்ட் வித் ஸ்கேல்ஸ், செதில். அடுத்து டார்டாய்சஸ் அண்ட் ஸ்னெயில்ஸ் ஓகே ஹாவ் அ ஷெல் டு ப்ரொடெக்ட் வித் ஸ்கேல்ஸ். ஓகேவா, வெரி குட். அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பெரிய கல் எடுத்து போட்டு கூட உடையாது. ஸ்னெயில்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், டார்டாய்ஸு. ஓகே, இது உள்ள போயிரும்பா. ஆமாம் உள்ளே போயிடும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி கவரிங்ஸ். ஓகேவா, ஸ்கேல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல்ஸ் பார்க்கலாம். ஃபிஷ் ஆர் கவர்ட் வித் த லேயர் ஆஃப் ஓவர்லாப்பிங்னா ஒன்றுக்கு மேலே இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும், சைடில் போயிட்டே இருக்கும்ல, இப்படி போவோம். இப்படி 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 ஒன்றுக்கு ஒன்று மேலே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஓரமாக சரியா. ஓகே, பார்ட் ஆஃப் ஒன் கவர்ஸ் த அதர்ஸ். ஒன்றுக்கு மேலே ஒன்றுனா இப்படி இப்படி எடுக்கிறது கிடையாது, ஒன்றுக்கு மேலே ஒன்று சைடில் கொஞ்சம் கவர் ஆகிருக்கும், கொஞ்சம் வெளில இருக்கும், புரியுதா. ஸ்கேல்ஸ் ஃபார்ம் அ ப்ரொடெக்டிவ் லேயர் அண்ட் ப்ரொடெக்ட் த ஃபிஷ் ஃப்ரம் இன்ஜுரி. ஓகே, பாடிஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ்னா என்னது? ரெப்டைல்ஸ்னா இப்படி தவறந்து போகுது, டேய் ஊர்ந்து போகிறது. ஓகே, பாம்பு. ஓகேவா, ரெப்டைல்ஸ். crocodileனு சொல்லலாம் சரியா. ஊர்ந்து போகிறது, தவழ்ந்து போகிறது கூட சொல்லலாம் சரியா. லிசார்ட்னா என்னது? பல்லி. ஓகேவா, 2 ஆர் கவர்ட் வித் ஸ்கேல்ஸ். ஓகேவா, அதோட ஸ்கின்லேயும் திக்கான ஸ்கேல்ஸ் இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து ஷெல்ஸ் பார்க்கலாம். ஷெல்ஸ் எதுக்கு இருக்கும்? டார்டாய்ஸ், ஸ்னெயில். மெனி அனிமல்ஸ் பர்டிகுலர்லி தோஸ் ஃபவுண்ட் இன் த சி ஹேவ் ஷெல்ஸ் ஃபார் தேர் ப்ரொடெக்ஷன். ஓகே, mollusks, snail and turtles have shell. mollusksனா என்னதுடா, நான் பார்த்தே இல்லையே. பார்க்கலாம். ஸ்னெயில் மாதிரியே தான்மா இருக்குது, நார்மலாக அந்த ரோட்லலாம் இருக்குமே செடியிலலாம். ஓகே, அது கொஞ்சம் வெரைட்டி மாறும். ஓகேவா, ஸ்னெயில் அண்ட் டர்ட்டில்ஸ் ஹேவ் ஷெல்ஸ். தே யூஸ் ஷெல்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் தேர் எனிமீஸ். ஓகே, அதுக்கு அகைன்ஸ்ட் எனிமி. இப்போ பாம்புனா வந்து ஈகிள் அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு இருக்கும். ஓகேவா, அடுத்து சம் அனிமல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னெயில்ஸ் கீப் இன்க்ரீசிங் த சைஸ் ஆஃப் தேர் ஷெல் ஆஸ் தே க்ரோ. வளர ஷெல்லு பெருசாகிட்டே இருக்கும், குட்டியாக இருக்கும். அப்படி நம்ம உடம்பு வளரும் போது எல்லாம் வளருதுலடா, அந்த மாதிரி தான்டா அதுக்கும் உடம்பு வளரும் போது ஷெல்லு வளரும். சட்டையும் ஷெல்லும் ஒன்றா? ஷெல்லு வந்து இட்ஸ் எ லிவிங் பீயிங், அதுக்கும் உயிர் இருக்கும். இப்போ நம்ம முடியெல்லாம் இருக்குல்லம்மா, அந்த மாதிரி அதுக்கு ஷெல்லுமா, முடி வளருது இல்லை, டெட் செல்லால் தானே வளருது. பட் இட்ஸ் எ பார்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி தானே. அப்ப அந்த ஷெல் அதோட டெட் ஸ்கின்னா மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். ஓகேவா, டெட் ஸ்கின்னால தான் வந்து அது டெவலப் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டைம். நான் அதை என்ன படித்து சொல்கிறேன். கீப் இன்க்ரீசிங் த சைஸ் ஆஃப் தேர் ஷெல் ஆஸ் தே க்ரோ. Animals such as tortoises and turtles are also produced by their shells. ஓகேவா, when these animals are threatened அது பயமுறுத்தினா, யாராவது பயமுறுத்தினாங்கன்னா அனிமல்ஸோ இல்லை ஹியூமனோ யாராவது ஒருத்தர் பயமுறுத்தினா they withdraw அது உள்ளே இழுத்துக்கிறது, எடுக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, பணம் எடுக்கிறது, withdraw. அதே மாதிரி இது வந்து உள்ளே போயிடும் மண்டை உள்ள. ஓகே, withdraw their head and feet into the shell. பார்த்துருக்கியா வித்ரா பண்றது? பார்த்தது இல்லையா? டேய், நம்ம இங்க டார்டாய்ஸ் இதுக்கு நான் இது கூட்டு போனல உன்னை ஜூக்கு, கூட்டு போனா இல்லையா? என்னடா இது? சரி ஓகே, இதுல நல்லா காமிச்சிருப்பாங்க பாரு. இங்கே பாருங்க, உள்ளே இருக்கு பாரு, காலை மண்டையெல்லாம் மடக்கிட்டு இருக்கு பாரு. இதோ இருக்கு பாரு, வெறும் ஷெல்லு தான் தெரியுது பாரு வெளில. இதோ இங்கே இருக்கு, இதோ இருக்கு பாரு, மண்டை இதுவாக வெளில வருது பாரு. சாரிம்மா, நான் ஸ்க்ரீனே ஷேர் பண்ணல. இப்போ முன்னாடி நீ பார்க்கவே இல்லையா நாய்க்குட்டி? அதுதான் நான் ஸ்க்ரீனே ஷேர் பண்ணல, இப்போ தான் பண்ணுறேன், தெரியுதா? இப்போ முன்னாடி ஒரு இது காமிச்சு நம்ம பார்க்கவே இல்லையா நீ? ஓகே, இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு பாரு எப்படி இருக்கு, உள்ளே மடங்கிட்டு இருக்கா, இப்போ மெதுவாக வெளில வருதா, அப்படியே மண்டை இப்போ வெளில வருவோம். இதை பாரு, புரியுதா?
வந்துச்சு. என்ன அது ஃபுல்லாக பாரு. யாராவது த்ரெட்டன் பண்ணாங்கன்னா உள்ளே ஓடிடும். புரியுதா? எப்பா அதோட மண்டையோட சரி இவ்வளோ புதுசு. ஆமாம், புரியுதாடா மாடி? இப்போ நல்லா வெளில வந்துருச்சு பாரு. புரியுதா? ஸோ இதுதான் வந்து டாட்டாய்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணுறது. என்னம்மா? கழுத்து ஆட்டிட்டே இருக்கு. அது தொங்கும் சார். ஓகேவா? ப்ரீத் பண்ணுறதுனால அப்படி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து when these animals are threatened they withdraw their head and feet, காலையும் சேர்த்து உள்ளே இழுத்துக்கும். ஓகேவா? into the shell. turtle shells can be very strong. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங். நான் அப்பாலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்பா ஊரில் இருக்கும்போது இந்த பசங்கலாம் சேர்ந்து அடிப்பாங்க, கல்லே தூக்கி போடுவாங்க, ஒன்றும் ஆகாது. அது உடைக்கவே முடியாது, ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து வந்து ஃபெதர்ஸு. ஓகே, என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸ்கேல்ஸு, ஷெல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஃபெதர்ஸ். பேர்ட்ஸ் ஹேவ் ஃபெதர்ஸ் விச் ஹெல்ப் தெம் டு ஃப்ளை. வெரி சிம்பிள். ஓகேவா? பறக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஃபெதர்ஸ் ஆஃப் சம் பேர்ட்ஸ் ஆர் வெரி பிரைட்லி கலர்டு. ஓகேவா? கலராக இருக்கும். ஓகேவா? பீகாக்லாம் வந்து ரொம்ப கலராக இருக்கும். ஓகே, த நேஷ்னல் பேர்ட் ஆஃப் இந்தியா மயில் ஹேஸ் பியூட்டிஃபுல் ஃபெதர்ஸ் வித் மெட்டாலிக் ஷேட்ஸ் ஆஃப் பிரான்ஸ், ப்ளூ, க்ரீன் அண்ட் கோல்டு. ஓகேவா? இந்த கலர்லாம் இருக்கும். பிரான்ஸ்னால் வந்து இதுமா? புரியல. பிரான்ஸ்னால் வெங்கலம், மெடலில் கொடுப்பாங்கல்ல, கோல்டு, சில்வர், பிரான்ஸு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோல்டு, கொஞ்சம் டார்க் ஆரஞ்சில் இருக்குமே, அதான் பிரான்ஸ் கலர். உன் ஷர்ட்டில் கூட இருக்குது பாரு, அது கொஞ்சம் உன் ட்ரெஸ்ஸில் இருக்குது பாரு, அதோட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். சென்டராக இருக்குது பாரு, அந்த 2 மணி இருக்குது பாரு, அதுக்கு மேலே இருக்குது பாரு, அந்த கலரு. ஆமாம், கொஞ்சம் டார்க்கு ஆரஞ்சில் இருக்கும். சரியா? இட்ஸ் அ பிரான்ஸ், வெங்கலம். அடுத்து வந்து ஃபர்ரு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ரு நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அனிமல் சச் ஆஸ் ஆர்க்டிக் ஃபாக்ஸஸ். ஓகேவா? அதாவது அங்கே இருக்கிற இது நரிகள். பேரு அண்ட் ஊல்ஸ். ஊல்ஸ் வந்து நரி வகையை சேர்ந்தது தான். ஹேவ் திக் ஹேர் கால்ட் ஃபர் ஆன் தேர் பாடிஸ். ஓகே, ஃபர் ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ரெயின் அண்ட் கோல்டு. ஓகேவாம்மா? மழையும் பெய்யும், பனி. ஸ்னோஃபால் தான் அவங்க ரெயின்ன்றாங்க. ரெயின் தாம்மா வரும் க்ளவுட்லேருந்து, ஆனால் கோல்டாக இருக்கிறதுனால அது அட்மாஸ்பியர் ரீச் பண்ணும்போது வந்து பனி ஆகிடும். புரியுதா? ஸோ அதால் வந்து கோல்டு மைனஸில் இருக்கிறதுனால தண்ணி என்னது 0க்கு லெஸ்ஸாக போயிடுச்சுன்னா ஐஸ் ஆகிடும்ல. அட்மாஸ்பியர் ரீச் ஆனோனையும் வந்து அது ஸ்னோவாக மாறிடும். ஸோ அப்படியே ஸ்னோவாக கீழே விழுகும். அது அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி. சரியா? அங்கே இருக்கிறது திக்காக இருக்கும், இதுக்கு வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். புரியுதா? ஓகே, அடுத்தது வந்து கியூட்டிக்கல். ஓகே, இன்செக்ட்ஸ் ஹாவ் அ ஹார்ட் அவுட்டர் கவரிங் தட் ப்ரொடெக்ட்ஸ் த பாடி. ஓகே, இன்செக்ட்ஸுக்கெலாம் பார்த்தோன்னா ஓடு மாதிரி இருக்கும்ல சிலதுக்கெலாம். பூச்சிக்கெலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் இது இருக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். என்னம்மா? காக்ரோச்சுக்கெலாம் லைட்டாக இருக்கும். ஸோ நம்ம இது பண்ணிடலாம், பட் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக ஹார்டாக இருக்கும். ஓகேவா? திஸ் கவரிங் இஸ் கால்ட் அ கியூட்டிக்கல். ஓகேவா? கியூட்டிக்கல். ஓகே, பேஜ் நம்பர் 29. காமோஃப்ளாக். காமோஃப்ளாக்னா என்னது? அது பேர் அதோட கலரும் ஒரு இதோட கலரும் சேம். ஓகே, பாடி கவரிங்ஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ் மேட்ச் தேர் சரௌண்டிங்ஸ். ஓகேவா? எதெல்லாம் ஒன்று கலரையே மாற்றும், அது என்னது? என்னது அது? சொல்லு. அதான் சொல்லுமா. இது பாரு, இது என்னது? camouflage. ஓகேவா? பாடி கவரிங்ஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ் மேட்ச் தேர் சரௌண்டிங்ஸ், அதான் கீவேர்டு. திஸ் இஸ் கால்ட் camouflage. இட் மேக்ஸ் த அனிமல் ஹார்ட் டு ஸ்பாட் அண்ட் ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் எனிமீஸ். இது மாதிரி இருக்கும்போது எனிமிக்கு வந்து தெரியாது அது இருக்கிறது. ஓகேவா? ஓகே, ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பட் டிட் யூ நோ இட் வாஸ் பிலீவ்ட் தட் செம்லியன்ஸ். செம்லியன்ஸ்னா என்னது? செம்லியன்ஸ் தான்மா பச்சோந்தி, அதுதான் கலரை மாற்றும். செம்லியன்ஸ். ஓகே, சேஞ்ச் தர் கலர் டு camouflage themselves. ஓகேவா? இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே இருக்குது பாடி, இந்த கலரு அங்கே போய் உட்காந்துக்கும் இருக்கும். ஆனால் செம்லியன் வந்து எங்கே போதோ அதுக்கேற்ற மாதிரி அது மாற்றிக்கும் கலரை. அதில் ஸ்கின்ல வந்து நிறைய லேயர் இருக்குமா, அந்த லேயரை வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணும். நான் அது இன்னொரு வீடியோவில் உனக்கு காமிக்கிறேன், இப்போ சொன்னால் புரியாது. சரியா? But now scientists have found out that they change their color to regulate body heat
and to communicate with other chameleons. இவ்வளோ நாள் நம்ம என்னென்னா அது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் வந்து அது கலரை மாற்றிக்கிதுன்னு நினச்சிட்டு இருந்தோமா. ஆனால் இப்போ தான் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அது அந்த இடத்தோட ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக மாற்றுதான், இல்லைனா இன்னொரு செமிலியனோட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக பேசுகிறதுக்காக அப்படி பண்ணுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இது சப்கான்டினென்ட்டில் ஃபுல்லாகவே இருக்கும். சப்கான்டினென்ட்டாக நம்ம இந்தியா மாதிரி தட்பவெப்பநிலை வந்து குளிரும் இருக்கும், லைட்டாக ஹாட்டாகவும் இருக்கும், ரொம்ப குளிர் ரொம்ப ஹாட் இல்லாத இடத்துல எல்லாமே இருக்கும். சரியா? ஆனால் ஃபாரஸ்ட் ரீஜியனு ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். சரியா? கலர்ஸ் கேன் ஆல்சோ பி ரிஃப்ளெக்ட் மூடு. ஓகேவா? அது மூடுக்கு ஏற்ற மாதிரியும் கலர் மாற்றும். கோவமாக இருக்கும்போது ஒரு இது அந்த மாதிரி. சரியா? ஃபீடிங் ஹேபிட்ஸ். ஓகேவா? ஃபீடிங் ஹேபிட்னா என்னது? சாப்பிட்றது. சிலது வந்து பால் குடிக்கும். ஓகேவா? சிலது பூச்சியை சாப்பிடும். ஓகே. Different animals eat different types of food. Based on their feeding habits, animals are considered ஏற்கனவே பார்த்தது தான் herbivores, carnivores or omnivores. Herbivores-னா என்னது? பார்க்காம சொல்லு. Herbivores-னா eat only plants. Okay. Carnivores eat the flesh of other animals. Very good. அடுத்து omnivores eat both plants and flesh of other animals. Okay. Herbivores animals are herbivores. ஓகேவா? herbivores னு சொல்லலாம். herbivores are those animals that eat only plants or plants parts. ஓகேவா? ட்ரங்க் அந்த இது மாதிரி இல்லை பழம் அதெல்லாம் சாப்பிட்றது. carnivores லைக் இதெல்லாம் எலிஃபண்ட் ஜிராஃபி அதெல்லாம். ஆமாண்டா, எலிஃபண்ட் வந்து என்னது? herbivores தான். ஆமா, நம்ம பனானா கொடுத்தனா. Carnivorous animals are those animals that eat the flesh of other animals. ஓகேவா? லைக் டைகர், லயனு. ஓகேவா? அதெல்லாம் என்ன பண்ணும்? ஃபாக்ஸ்லாம் மீட்டு தான் சாப்பிடும். ஓகே. அடுத்து omnivorous animals are those animals that eat both plants and animals. அது என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க? கீழே கொடுத்துருக்காங்க பாரு. crows, bears and human beings eat both. பார்த்தியா? ஹியூமன் பீயிங் சேர்த்துட்டாங்க பாரு. ஹியூமன் பீயிங்ஸ்னால் நம்ம தான். eat both plants and animals. ஓகேவா? அதுக்கு மேலே பிக்சர் ஒன்று பாருங்கள். a snake gulps. கல்ப்னா அது கல்ப் அடிக்கிறதுன்னு வாங்கல. கல்ப்னா வந்து அப்படியே முழுங்கிறது. ஓகே. பாம்பால் கடிச்செல்லாம் சாப்பிட முடியாது பிச்செல்லாம். ஓகேவா? அப்படியே தான் முழுங்கும். frogs eats flies. ஃப்ராக் எப்படி பார்த்துருக்கியா? ஃப்ராக் எப்படி பல்லு இருக்கும்டா, கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு பல்லு இருக்காது. முன்னாடி மட்டும் 2 பல்லு இருக்கும் விஷத்துக்காக கொத்துறதுக்கு. நாக்க வச்சா பல்லு இருக்குமா? பார்த்தது இல்லையா? நாய்க்குட்டி அடி வாங்க போகிற நீ என்ன? அப்புறம் அந்த படம்லாம் பார்த்த நீ, பாம்பு படம்லாம். ஓகே. ஸ்னேக் பாய்சனஸ் டீத்னு போடுவோம், காமிப்பாங்க பாரு. இதோ இருக்கு பாரு. ஷேர் தெரியுதா? 2 பல்லு இருக்குமா? இதில் தான் இப்படி பல்லை போட்டு பிசுங்கினாங்கன்னா அந்த வருது பாரு 2 ட்ராப். தான் பாய்சன். அது கொத்தும் போது அதை ரிலீஸ் பண்ணும். நல்லா ஷார்ப்பாக இருக்குமா? தோப்பாரு இதில் நல்லா தெரியுது. தோப்பாரு 2 தான் இருக்கும். நம்மளை கொத்தும் போது இது அப்படி உள்ள நம்ம பாய்சன் அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறோம் நம்ம உடம்புல. புரியுதா? குத்தி ஊசி போடுற மாதிரி, இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி போட்டு விட்டுறோம். புரியுதாடா? ஆமாம். அதே மாதிரி ஃப்ராக் எப்படி சாப்பிடும்? நாக்கு அப்படி நீட்டி பிடிக்கும். பார்த்துருக்கியா? தோப்பாரு இப்படி நாக்க வெளியில நீட்டி பூச்சியை பிடிச்சிரும். ஆமா, பார்த்தது இல்லையா நீ? இருங்க, வீடியோ இருக்குமே, காமிக்கிறேன் பாரு. ஒரு உயிரினத்துக்கு ஒரு இது. இதோ பாருமா, இங்க இருக்கு பாரு பூச்சி. சரியா? இதோ பறக்குதா மேல? நல்லா பாரு எப்படி பிடிக்குன்னு மட்டும் பாரு. இப்போ புரிச்சிச்சா? இப்போ என்ன பண்ணுன்னு பாரு. அந்த ஃப்ராகே தூக்கும் பாரு. காமெடியா இருக்கும். இல்ல சும்மா அது காப்பா. புரியுதா? ஏன்டா பிடிச்சோன்னு விட்டுருச்சு பாரு. ஓகே. அடுத்து வந்து ஸ்பைடர் ஸ்ட்ராப் இன்செக்ட்ஸ் இன் தேர் வெப்ஸ். ஓகே. ஸ்பைடர் ஏன் வெப் கிரியேட் பண்ணுது? அது தங்கறதுக்கு. ப்ளஸ் வெப் மாதிரி இருந்தால் பறந்து வர ஏதாவது ஃப்ளைஸ்லாம் அதில் மாட்டிக்கும்ல. பட்டாம்பூச்சி, சின்ன சின்ன கொசு அதெல்லாம் மாட்டிக்கும் வெப்பில். அது பார்த்துருக்கியா வீடியோ நீ?
ஓகே மேபி காமிக்கிறேன். அங்க பறந்துட்டாங்க அப்படியே வெப்ல மாட்டிக்கலாம். ஓகே இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு வீடியோ. அந்த ஒர்க்கு ஓகே கார்டன் வெப் இது இருக்குல்ல வெப்பு, அதில் வெப்பில் அப்படியே நகருது பாரு. அந்த வெப்பில் எங்கேயாவது பூச்சி மாட்டிகிட்டு இருந்திருக்கும், அதை போய் சாப்பிடும். எங்கடா ஃப்ளைஸ் இதையே காண டைம் வராதுடா ரொம்ப. அதை பாரு அதில் இந்த குட்டி குட்டி பூச்சி மாட்டிகிட்டு இருக்கு, அதை மாட்டிகிட்டு இருக்கு பாரு, அதை எப்படி சாப்பிடுது பாரு. என்ன அந்த வெப் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிடுமா? தெரியல அப்படியே சாப்பிடுதா எடுத்துட்டு சாப்பிடுதா. ஓகே சரிம்மா இதுதான் கான்செப்ட் சரியா. ஓகே ஆர்கான்ஸ் ஃபார் ப்ரீத்திங். ஆர்கான்னா என்ன சொல்லியிருக்கேன்? உடல் உறுப்புகள். இப்படி கொஞ்சம் நடந்து உட்காரு, இப்படியே போயிட்டே பாரு, இப்படி வா இன்னும் வாமா வா. ஓகே இது ஒரு சிரிப்பு உனக்கு. ஆர்கான்ஸ் ஃபார் ப்ரீத்திங். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆர்கான்ஸ் ஃபார் ப்ரீத்திங். ஓகேவா? எல்லா உயிரினத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம மூக்கில் மூச்சு விடுவோம், புரியுதா? ஃபிஷ் எதில் மூச்சு விடும்? கிரில்ஸில். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒன்று இருக்கும். ஓகேவா? இது எலிஃபண்ட்டு தும்பிக்கையில். ஓகேவா? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆர்கான்ஸ் ஃபார் ப்ரீத்திங். சம் அனிமல்ஸ் ப்ரீத் த்ரூ தேர் நோஸ். நம்ம cats and sheep are examples of such animals. From the nose air is carried to the lungs. air எங்க போகும்? லங்ஸுக்கு தான் போகும். ஓகேவா? பார்க்கலாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். நுரையீரல். ஸ்னேக்குக்கு வந்து மூக்கு இருக்கும். ஓகேவா? இன் வாட்டர் ஃப்ராக் பிரீத் த்ரூ தேர் மாய்ஸ்ட் ஸ்கின். பாரு ஃப்ராக் எதில் பண்ணுதுன்னு பாரு. தரையில் இருக்கும்போது மூக்கில் விடும், தண்ணியில் இருக்கும்போது பாரு அது என்ன பண்ணுது? ஸ்கின்னிலேயே வந்து மூச்சு விட்டுக்குது. மாய்ஸ்ட் ஸ்கின்னு, அது உடம்புல இருக்கிற ஸ்கின்லேயே. புரியுதா? அடுத்து ஃப்ராக் ஆல்சோ பிரீத் த்ரூ லங்ஸ் வென் ஆன் லேண்ட். ஓகேவா? லேண்டில் இருக்கும்போது மூக்கு வழியாக போய் லங்ஸு நம்மளை மாதிரியே மூச்சு விடும். தண்ணி உள்ளே போகும்போது ஸ்கின் வழியாக மூச்சு விடும். ஓகேவா? அடுத்து இன்செக்ட்ஸ் பிரீத் வித் த ஹெல்ப் ஆஃப் சீரீஸ் ஆஃப் டைனி ஹோல்ஸ் அலாங் த சைட்ஸ் ஆஃப் தேர் பாடிஸ். அந்த இன்செக்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா பாடியில் சின்ன சின்ன ஹோல் இருக்கும். ஓகேவா? அது வழியாக வந்து மூச்சு எடுத்துக்கும். கால் ஓகே ஓகே ஸ்பிராக்கிள்ஸ். ஓகேவா? ஓகே ஸ்பைராக்கிள்ஸ்மா, ஸ்பைராக்கிள்ஸ். ஃபிஷ் பிரீத் தேர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பெஷல் ஆர்கான் கால்ட் கிரில்ஸ். இங்கே ஸ்வாயிங் இப்படி திறந்து மூடுமே, அதுதான். சரியா? அங்கே பாருங்கள் டயக்ராமில் ஃபிஷ்ஷுக்கு வந்து கிரில்லு காமிச்சிருக்காங்க. இது பாரு இன்செக்ட்ஸ் பிரீத் யூசிங் ஸ்பெக்டக்கிள்ஸ். அதில் என்ன காமிச்சிருக்காங்கடா? என்ன இது? அது இலையோட இருக்கு. ஓ கேட்டர்பில்லரா? ஓகே ஓகே. சர்க்கிள் த அனிமல்ஸ் விச் ஆர் பிளேஸ்ட் இன் த ராங் குரூப். பண்ணுங்க டக்கு டக்குன்னு சொல்லு எனக்கு அப்பாக்கு. Animals that feed on plants. Lion, giraffe, cow, buffalo, horse. Lion. ஃபீட் ஆன் பிளான்ஸ். ஓகே எது கிடையாது? Lion. லயன் சர்க்கிள் பண்ணுறங்க. அடுத்து அனிமல்ஸ் தட் ஃபீட் ஆன் த ஃப்ளஷ் ஆஃப் அனிமல்ஸ். Lion, tiger, fox, giraffe. வெரி குட். அடுத்து அனிமல்ஸ் தட் ஃபீட் ஆன் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். Tiger, crow, bear. டைகர். வெரி குட். டைகர் வந்து ஃப்ளஷ் மட்டும் தான் சாப்பிடும். என்னது ஃப்ளஷ் மட்டும் சாப்பிட்டா? ஃப்ளஷ் மட்டும் சாப்பிட்டா கார்னிவோர்ஸ். ஓகே ரைட் சைடில் பாருங்கள் ஆக்டிவிட்டி. மேட்ச் த அனிமல்ஸ் வித் தேர் கரெக்ட் பாடி கவரிங்ஸ். காலம் ஏ. போலார் பேருக்கு என்ன வரும்? டக்கு டக்கு சொல்லு. ஃபர்ரு. மேட்ச் பண்ணு டக்கு டக்குன்னு. பேர்டுக்கு வந்து ஃபெதர்ஸ். இன்செக்ட் வந்து கட்டிக்கல். கியூட்டிக்கல். ஃபிஷ் வந்து ஸ்கேல்ஸ். டார்டாய்ஸ் வந்து ஷெல். வெரி குட் ராமாடி. சரியா? அவ்வளோதான். அடுத்து வந்து மூவ்மெண்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் மூவ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஓகேவா? சில ஃப்ராக் என்ன பண்ணும்? பேப்பரில் பண்ணி எப்படி மூவ் பண்ணணும்னு கேட்டேன். மூவ்மெண்ட் தானே போட்டிருக்காங்க. ஜம்ப் பண்ணோம். ஹாப்பிங்னு சொல்லணும். சரியா? ஹாப். ஓகே ஸ்னேக் வந்து
ஊர்ந்து போகும். ஓகேவா? அது மாதிரி ஒரு அனிமல்ஸ்க்கும் ஒரு இது இருக்குது. அதான் சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் மூவ் இன் different ways. Animals like tigers and elephants move with the help of their legs. 4 legs வேணாமா, ஒன்றுக்கு லெக்ஸ் அவ்வளோதான். சரியா? அடுத்த birds flies with the help of their wings. அது மூவ் பண்ணுறதுக்கு விங்ஸ் யூஸ் பண்ணுது. they also hop on their 2 feet on land. பென்குயின் மாதிரி 2 காலை வச்சு கோழிலாம் இருக்குல்ல, அதால் பறக்க முடியாது. தரையில் இருக்கும்போது என்ன பண்ணோம், 2 காலை வச்சு நடக்கும், 2 காலில் நடக்கும். ஓகேவா? அடுத்த ஃப்ராக் என்ன பண்ணோம், hop around using their strong back legs. ஓகேவா? ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை வச்சு ட்வாங் குதிக்கும். ஓகே, their webbed feet help them in swimming. ஏன் அதுக்கு வந்து வெப் மாதிரி இருக்குது ஃபீட்டு? ஏன்னா தரையிலையும் யூஸ் பண்ணணும், தண்ணிலையும் யூஸ் பண்ணணும். அதனால் நேச்சுரலாகவே அதுக்கு வந்து வெப் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். சரியா? ஸோ தண்ணியில் இருக்கும்போது அது வந்து இது மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து என்ன இருக்கும், டெய்ல. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு வந்து அந்த வெப் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். சரியா? ஈஸியாக ஸ்விம் பண்ணுறதுக்கு. வெரி குட் ராஜ். ஆமாம், வெரி குட். ஓகே, ஃபிஷ் ஸ்விம்ஸ் பை ட்விஸ்டிங் தேர் பாடிஸ் அண்ட் மூவிங் தேர் டெய்ல்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த். ஓகேவா? ஸ்வைங் சொன்னால அது பாரு, மூமெண்ட்டை காமிச்சிருக்கேன் பாரு, அந்த மாதிரி வந்து ஸ்விம் பண்ணும். பென்குயின்ஸ் என்ன பண்ணும், அதுக்கு வந்து ஃப்ளிப்பர்ஸு, ரெக்கன்றது வந்து ஃபெதர்ஸ் மாதிரி இருக்காது, ஃப்ளிப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரே சும்மா தோல் மாதிரியே தான் இருக்கும், பட் அது ரெக்க மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு இப்படி போகும். தரையில் நடக்கும்போது காலில் நடக்கும். ஆமாம், அது சும்மா அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, ஈஸியாக ஸ்விம் பண்ணுறதுக்காக. சரியா? பென்குயின்ஸ் அண்ட் சீல்ஸ் ஹேவ் ஃப்ளிப்பர்ஸ் which help them in swimming. ஓகேவா? ஃப்ளிப்பர்ஸ் அங்கே காமிச்சிருக்காங்க பாரு. வெரி குட். அடுத்து, some animals move from one region to another in response to climatic changes. சில அனிமல்ஸ்லாம் வந்து ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு வந்து மூவ் பண்ணிடும், கிளைமேட் மாறிடுச்சுன்னா. பேர்ட்ஸ், வெரி குட், மைக்ரேட் ஆகும். ஓகேவா? ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு வந்துடும். மேபி அங்கே ஹாட்டாக இருக்கும்போது கோல்டு இடத்த தேடி போகும், இல்லை கோல்டு ஆகும்போது ஹாட்டான இடத்த தேடி போகும். அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி போகும். ரொம்ப லாங்காக போகும். ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லேருந்துலாம் இந்தியாவுக்கு வரும், நம்ம ஊருக்கு. அவ்வளோ ஆமாம், அங்கே போகும். இங்கே கொஞ்ச நாள் இருக்கும், அங்கே போகும். ஓகேவா? அதை மாறுறது என்னன்னு சொல்லணும், மைக்ரேஷன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. திஸ் சீசனல் மூவ்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் டு அவாய்ட் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இஸ் கால் மைக்ரேஷன். அதுக்கு தாங்க முடியாது, மேபி குளிர் தாங்காது, வெயில் தாங்காது, அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். பட் லேண்டில் இருக்கிற அனிமல் மாற முடியுமா? அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். புரியுதா? ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது. பட் பேர்ட்ஸால் போக முடியும். மோஸ்ட்லி வந்து மைக்ரேட் ஆகிறது பேர்ட்ஸ் தான் ஆகும். கடல் மேலெல்லாம் ரெஸ்ட் எடுக்காமே பறந்து வருமா? கடல் மேலே அது எங்கே போய் உட்காரும்? ஓஷனுக்கு நடுவில் ஐலாண்டு இருந்தால் ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுக்காமல் கூட அது பறக்கும். ரொம்ப நேரம் பறக்கும். அது கும்பலாக வரும். சரியா? அங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாரு, கோ க்ரீன். ஆமாம், விங்ஸ் இருக்கு. கோ க்ரீன், அதோட நேச்சரே அவ்வளோதான்மா. மீனெல்லாம் இப்போ தூங்குது, அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு நேச்சர் அவ்வளோதான். எறும்பு தூங்காது, நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒன்று இருக்கும். சரியா? கோ க்ரீன் பாருங்கள். யூ மே ஹேவ் read stories in newspaper that many animals are killed for their body parts. புரியுதா? நம்ம மனுஷங்க வந்து அனிமல்ஸ் எல்லாம் கில் பண்ணுறோம் பாடி பார்ட்ஸ்க்காக. எதுக்கெல்லாம்? ட்ரங்க்குக்கு. ஓகேவா? தந்தத்துக்காக. அப்புறம் பேர்லாம் எதுக்கு கில் பண்ணுறோம்? ஃபர்ருக்காக, ஷெப்பர்டு, அதெல்லாம். புரியுதா? ஸோ அந்த ஒரு அனிமல்கிட்ட ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அதை கில் பண்ணி அதை வந்து எடுத்துக்கிறது. ஓகேவா? நமக்கு தேவைன்னா எடுக்கணுமா? நமக்கு தேவை மீன்ஸ் வேறு ஏதாவது சோர்ஸ் பார்க்கணும். அனிமல்ஸ்லேருந்து தான் எடுக்கணும்னு அர்த்தம் அவசியம் இல்லை. லெதர்லாம் போடுறோம்ல, மாட்டு தோல், அதில் தானே பண்ணுறாங்க, லெதர் கோட் அந்த மாதிரி. சரியா? பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு. ஓகே, ஹைடு, டஸ்க்கு, ஃபர்ரு, எக்ஸட்ரா. போச்சர்ஸ்னால் இந்த மாதிரி வந்து மிருகங்களெல்லாம் கொல்றவங்களை வந்து போச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, poachers earn a lot of money by selling these things. Things which are used for... ஆமாண்டா, அந்த கேரளாவில் பைனாப்பிள் வச்சுருந்தாங்க. தெரியாமல் எடுத்து பைனாப்பிள் நினச்சி சாப்பிட்ருச்சு. வயிற்றுலேயே வெடிச்சிருச்சு. வாயிலேயே வெடிச்சிருச்சு. ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்தது அந்த எலிஃபண்ட். அப்புறம் தண்ணியிலேயே போய் அப்படியே நின்றுட்டு செத்துருச்சு. பாவம்.
தண்ணீர் இருந்துச்சா? அது ரொம்ப எரிஞ்சிருக்கும் போல இருக்கு. நமக்கு சூடுலாம் பட்டுடுச்சுன்னா அப்படி தண்ணியிலேயே கை வச்சிருப்போம்ல, நான் நல்லா இருக்கிறதுக்காக. அதனால தண்ணியில் ஓடி போயிட்டு தண்ணியிலேயே நின்றுக்கிட்டே இருந்துதான், அப்படியே செத்துருச்சு பாவம். ஓகே, selling these things which are used for different purposes. ஓகேவா? we must take all steps to discourage this practice. discourageனா என்னது? ஊக்குவிக்கக்கூடாது. டிஸ்கரேஜ்னா அது பண்ணுறதை வந்து தடுக்கணும். சரியா? அது நல்லது அப்படின்னு வந்து ஊக்குவிக்கக்கூடாது. நல்ல பழக்கத்தை என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணணும். நல்ல பழக்கம் இல்லை கெட்ட பழக்கம்னா டிஸ்கரேஜ் பண்ணணும், அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. என்கரேஜுக்கு ஆப்போசிட் வந்து டிஸ்கரேஜ். ஓகேவா? ஓகே, வேல்யூஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் பாருங்க. we should not pollute our oceans and water bodies. அப்படின்னா என்னது? நம்ம பிளாஸ்டிக்லாம் ஓஷன்லயும் வாட்டர் பாடிஸ்லயும் ஓகே, அசுத்தம் பண்ணக்கூடாது. சரியா? வெரி குட். many fish and ocean animals are dying due to pollution and chemicals in water. ஏன்னா அது சாப்பாடு நினைச்சு அந்த பிளாஸ்டிக். வெரி குட். சாப்பிட்றோம், கெமிக்கல்ஸ் அது உடம்புக்கு ஒத்துக்காது. சரியா? அதனால செத்துறோம் பாவம். கேன் யூ சஜஸ்ட் வே பை விச் வி கேன் ஸ்டாப் பொல்யூஷன் ஃபார் ஆர் வாட்டர் பாடிஸ்? சொல்லுங்க. என்ன சொன்னது? கேன் யூ சஜஸ்ட், ஏதாவது வந்து நீ வந்து இது கொடு, எக்ஸாம்பிள் கொடு, இல்லைனா எப்படி வந்து கம்மி பண்ணலான்னு சொல்லு. அந்த பிளாஸ்டிக் பேக்ல தூக்கி போடலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்றது ரெடியூஸ் பண்ணணும். வெரி குட். ஓகேவா? பிளாஸ்டிக் தூக்கி போடக்கூடாதுன்றதோட அது யூஸ் பண்ணுறதே எலிமினேட் பண்ணிடணும். ஸோ நமக்கு பிளாஸ்டிக்கே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலன்னா போடவும் மாட்டோம்ல, அது ஒரு ரீசன். அப்புறம் கெமிக்கல்ஸ்லாம் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வந்ததுன்னா வாட்டர் பாடியில் ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் ட்ரீட் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை அனுப்பணும். புரியுதா? கெமிக்கலாக போகாமல் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ட்ரீட் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை வந்து அனுப்பணும். அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? அந்த வாட்டர் பாடியில் இருக்கிற ஃபிஷ்ஷு மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து செத்துரும். ஓகேவா? அதெல்லாம் தான். சரியா? அடுத்து கீவேர்ட்ஸ் படிங்க. Habitat, the place an animal naturally lives and multiplies and where it gets air, water, food and shelter. Herbivores, an animal that eats only plants and plant parts. Carnivores, an animal that only eats the flesh of other animals. Omnivore, an animal that eats both plants and animals. Migration. Migration. Seasonal movement of birds and animals in response of climate changes. இதெல்லாம் define the followingல வந்துச்சுப்பா. என்னமா புரியல? define the followingல வந்து அப்படியே கொடுத்திருக்காங்க. ஓ, டீச்சர் கொடுத்திருந்தாங்களா? நான் படிச்சேன். சரி ஓகே. ஓகே, பேஜ் நம்பர் 32 போங்க. சம்மரி படிங்க. Summary. The 5 main habitats on Earth are forests, deserts, grassland, polar regions, and high mountains, oceans, and fresh water sources such as lakes and rivers. Scales, shells, feathers, fur, and cuticles are the main types of body coverings in animals. Very good. Based on feeding habits, animals can be herbivores, carnivores, or omnivores. Nose, skin, gills, and spiracles are the main types of breathing organs in animals. என்ன சொன்னது? Spiracles. Animals move with the help of legs, wings, flippers, etc. ஓகே, எக்ஸசைஸ் பாருங்க. கரெக்டாக சொல்ல ஆன்சர்லாம். Match zeros. 1 2 மேட்ச் பண்ணணும். டக்குன்னு சொல்லு பாப்பா. அப்படியே பக்கத்தில் ABCDன்னு எழுதிக்கோ போதும். சரியா? ஸ்கேல்ஸ். Snake. செகண்டா எழுது. ஸ்னேக்கா வரும். ஸ்கேல்ஸு. டார்டாய்ஸ். ஓகே கரெக்டா. மாய்ஸ்கின். Frog in water. ஃப்ராக் இன் வாட்டர். வெரி குட். டி எழுதிக்கோ பக்கத்தில் சின்னதா.
ஷெல் Shell. Shell. Tortoise. வெரி குட் ஃபர் Fur. Polar bear. வெரி குட் கியூட்டிக்கல் Insects. வெரி குட் ராமடி சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் படிச்சுட்டு சொல்லுங்கள் ஆன்சர் எனக்கு ஒரு தப்பு கூட பண்ணக்கூடாது ஒரு தப்பும் பண்ணக்கூடாது Which of these do animals get from their habitat? Food, air and water, shelter, all of these. வெரி குட் செகண்ட் Which of these is an amphibian? Toad, crab, shark, snake. Crab. கிராபுக்கு முன்னாடி Toad. அதெல்லாம் பார்த்தோம் நம்ம ஃப்ராகு டோடு crocodile தானே போட்டிருந்தாங்க சரியா டோட் தாம்மா கிராப் ஆம்ஃபிபியன் தான் மேபி அவங்க எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா கடல் நண்டு தரை நண்டுன்னு இருக்கு தரையில் தான் இருக்கும் அது கடல் நண்டு கடலில் தான் இருக்கும் ஸோ அதை வச்சு இது பண்ணுறாங்க ஓகேவா ஸோ டோட் தான் வந்து கரெக்டான ஆன்சர் Which of these body coverings does a snake have for protection? Shell. வெரி குட் Which of these breathing organs does a fish have? Gills. வெரி குட் Which of these help a frog to swim? Webbed feet. வெரி குட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நீங்களே கை தட்டிக்கங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இல்லை தப்பா சொல்ல அந்த பல்ல பிடுங்க சொல்கிறேன் A dash is a dry and often sandy region that receives very little rainfall. Desert. Oh, very good. Animals that live in dash often have special feathers to survive the extreme cold. Animals that live in dash often have special features to survive the extreme cold. Polar regions. கொடுத்துருக்கதே ரெண்டு தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் கோல்ட்னா போலார் ரீஜன் தான் அதுக்கே ரொம்ப இது பண்ணுறேன் Regions. Dash are animals that can live on land as well as in water. Amphibians. வெரி குட் எழுதிருங்க எழுதிட்டு எனக்கு மேமல்லாம் என்னன்னு சொல்லு Mammal. எனக்கு தெரியும் சார். ஆம்ஃபிபியன் எழுதிட்டு சொல்லுங்க Mammalனா அது குட்டி போட்டு அதோட தன்னோட பாலை குடிக்கும்ல. வெரி குட் அனிமல் வந்து எது அனிமல் அந்த மாதிரி பண்ணும் எக்ஸாம்பிள் சொல்லு Dog, cat, பேர்ட்ஸில் birdsல. Birdsல முட்டை வந்து போடும். டேய் ஒரு பேர்ட் இருக்கு பேட் Bat is. அப்பா அது தலையில நிக்குது எப்படி குட்டி போடும்? அதே மாதிரி வேல் இருக்குல்ல வேலும் பால் தான் கொடுக்கும் குட்டி போட்டு திமிங்கலம் மேமல் தான் சீல இருக்கிறதுல அப்பா இதுக்குள்ள பால் இருக்கு அது இவ்வளவு குண்டா இருக்கா? A bird's body is covered with Feathers. என்னம்மா இவ்வளோ ஈஸியாக இருக்குது இது கௌஷிக்கு வர லெசன் மாதிரி இருக்கு இது எடுத்துட்டாங்களா ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸில் எடுத்துட்டாங்களா பிபிடி அனுப்பிச்சிட்டாங்க. சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா சொல்லி கொடுக்கலையே. சரி ஃபிஃப்த்து படி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைரக்டா 6th கிளாஸ் போயிட்டோம். டேரெக்டாக போயிட்டீங்களா சரி ஓகே படிங்க Insect bodies have a hard covering called a cuticle. வெரி குட் ஷெல்லு வந்து ஸ்னெயிலு டார்டாய்ஸ்க்கு ஓகே இன்னும் ஒரு பேஜ் இருக்கு பாருங்க ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க லைனா
Fish swim by twisting their bodies and moving their tails back and front. True. பேக் அண்ட் ஃபோர்த்து, பேக் அண்ட் ஃப்ரண்ட் கிடையாது. பேக் அண்ட் ஃபோர்த், முன்ன பின்ன முன்ன பின்ன முன்ன பின்ன, பேக் அண்ட் ஃபோர்த். True. Birds breathe with the help of special organ called gills. False. Birds breathe with the help of special organ called gills. False. ஓகே, எப்படி ப்ரீத் பண்ணோம் பேர்ட்ஸ்லாம்? நோஸு, லங்ஸு. ஓகேவா? அடுத்தது படிங்க. எஃப்னு போடுமா, போதும். Scales, shell, feathers, fur and cuticle are the main types of body coverings in animals. True. Very good. The seasonal movement of animals to avoid unfavorable அது ஒத்துக்காத is called transportation. ட்ரூவா ஃபால்ஸா? டேய், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு என்னன்னு படித்தோம் நம்ம. முன்னாடி போய் பாரு. இது migration. நான் சொல்கிறேன் பாரு என்னன்னு. என்ன பண்ணுவேன்? கண்ணில் என்ன போடுவேன்? அப்போ இப்போ சொல்லு, என்னது அது? மைக்ரேஷன். சரியா? ஸோ ஃபால்ஸு. அடுத்தது பாருங்க. Animals move with the help of legs, wings, flippers, etc. True. Very good. சரி, ஆன்சர் த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு சும்மா தமிழில் சொல்லு போதும். சரியா? புரிஞ்சுக்கிட்டது மட்டும் சொல்லு. வாட் டஸ் த ஹேபிட்டட் ஆஃப் அன் அனிமல் ப்ரொவைட் இட் வித்? என்னென்னலாம் இருக்குது அது சொல்லு, அவ்வளோதான். என்னென்ன தேவை உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு அனிமலுக்கு? வாட்டர், ஃபுட், ஷெல்டர். அவ்வளோதான், ஷெல்டர். அவ்வளோதான். ஓகேவா? இதெல்லாம் இருக்கணும். Discuss how many animals survive in the desert. Camels. ஏதோ ஒரு fox. அது பேர் படிச்சுக்கோங்க. தேனா. புரியல. தேலா? புரியல. தேலா? தேலு. ஸ்கார்பியன். ஸ்கார்பியன். கேமல், ஸ்கார்பியன், டெசர்ட் ஃபாக்ஸ்னு கூட சொல்லலாம் அந்த ஃபாக்ஸை. கேமல், டெசர்ட் ஃபாக்ஸ், ஸ்கார்பியன். ஓகே, 3 போதும். சரியா? அடுத்து, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை கேமோஃப்ளாக்? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணன்னு மட்டும் சொல்லு. கேமோஃப்ளாக். அந்த அனிமல் வந்து ஒரு இதோட கலர் சரௌண்டிங் அதோட நியர்பை சரௌண்டிங் கலரில் வந்து சிமிலராக இருக்கும். அதே மாதிரியே இருக்கும். எதுக்காக? டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் தேர் எனிமீஸ். ஓகேவா? வெரி குட். ஓகே, அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னது? செம்லியனும் வந்து இதே மாதிரி தான், பட் அது வந்து நிறைய கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, with the help of examples discuss 3 different organs of breathing in animals. 3 different organs சொல்லுங்க. breathing. Fish gills. Very good. Fish breathe through their gills. Caterpillars breathe with small. என்னது? cuticles-ஆ? small. என்னது? small. okay spiracles. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த அனிமல் என்னது? மற்றது எது வேணாலும் சொல்லலாம். டைகர், லயனு, எது வேணாலும். அதெல்லாம் எது வழியாக பண்ணோம்? Birds breathe with the help of beak. Nose. லங்ஸ்னு சொல்லணும். சரியா? அனிமல் நம்ம எல்லாருமே அப்படிதான். சரியா? அடுத்து,
3 okay. With the help of examples, discuss 3 types of body covering in animals. சொல்லுங்க. Body coverings. டக்குன்னு சொல்லுமா, இது ஏன் ரொம்ப யோசிக்கிற? Polar bear. போலார் பேர் என்னது பாடி கவரிங்? டக்குன்னு சொல்லு. Polar bear fur. வெரி குட். அடுத்து. Birds feathers. வெரி குட். அடுத்து. Fish scales. ஸ்கேல்ஸ். ஓகே, அடுத்து இன்னொன்று சொல்லிட்டு பார்ப்போம். Insects cuticles. கியூட்டிகல்ஸ். ஓகே, அப்புறம் வேற சொல்லு. டெசர்ட்ல சொல்லு டக்குன்னு. Desert. Camel thick skin. திக் ஸ்கின். வெரி குட். அவ்வளோதான். சரியா? ஓகே, திங்க் அண்ட் ஆன்சர். பெஞ்சமின் சேஸ் எ ஃப்ராக் அண்ட் இட்ஸ் tadpole கேன் breathe through lungs as well as their skin. கரெக்ட் தானே? அந்த டோட்ஸ் இல்லை, அதுதான் tadpole. ஓகேவா? அது என்னது? லங்ஸ்லையும் ப்ரீத் பண்ணும், ஸ்கின்லேயும் பண்ணும். ஓகேவா? கேன் ஷி பி ரைட்? ஒய்? வேர் டஸ் அ ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. வேர் டஸ் அ ஃப்ராக் அண்ட் அ tadpole live? எதனாலன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஓகேவா? பிகாஸ் இட் லிவ்ஸ் இன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். ஸோ அதனால தான். சரியா? அதுதான் ரீசன். A camel has a very thick skin. Can you guess why? சொல்லுங்க. சொல்லுங்க, எதுல வேணாலும் சொல்லுங்க. அது டெசர்ட்ல இருக்கறதுனா அது தண்ணி குடிக்கிறதுனால அது ரொம்ப ஸ்வெட் ஆச்சுனா அது திருப்பி தாகம் எடுக்கும். வெரி குட். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, camel have very thick skin to avoid sweating. வெரி சிம்பிள். அவ்வளவுதான். ஓகேவா? to avoid sweating. அவ்வளவுதான். ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வேணாம். குரூப் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்கள் அவங்க டீச்சர் படிக்கும்போது பார்த்துக்குங்க. ஓகேடா அம்மாடி? அவ்வளோதான்டா அம்மாடி. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. காலை நீட்டிக்கோ. நீட்டி வச்சிருக்கியா, மடக்கி வச்சிருக்கியா? காலை மடக்கி மாற்றி மாற்றி பண்ணியா? சிரிக்கிறதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லையா நாய்க்குட்டிக்கு? ஆணு பல்ல காட்டுறிய.